தானம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஓம் நம சிவாய. அன்பு விருச்சிக ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். நன்மைகளெல்லாம் நிறைந்து அளவற்ற மகிழ்ச்சியோடு தெளிந்த சிந்தனையோடு நோயற்ற வாழ்வோடு நல்லோரது நட்போடு இவை அனைத்தும் இந்த ஆண்டு உங்களுக்கு கூடி வர உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த சந்தோஷங்களையும் வளங்களையும் கொண்டு வரட்டும் என்று அந்த ஆண்டவனை வேண்டிக் கொண்டு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு. விருச்சிக ராசி அப்படின்னாலே கடின உழைப்பாளி. எந்த செயலை செய்யணுன்னாலும் சோர்ந்து போகிறதில்ல, ஒரு துணிச்சலோட செய்யறது, யாருக்கும் பயப்படுறதில்ல. பொதுநலம் அப்படின்னா அவங்க ரத்தத்திலேயே அது உருவானது. பொது தொண்டு செய்யறது, 4 பேருக்கு நல்லது செய்யறது, எந்த ஒரு பொது பிரச்சனையாக இருந்தாலும் முன்னாடி நிற்கிறது. இதுதான் என் அன்பு விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுத்த கௌரவம். எதுலேயுமே வீரத்தோடு தீரத்தோடு முயற்சி செஞ்சு ஜெயிக்கிறது. ஏன்னா செவ்வாய் பகவான் அதிபதி. செவ்வாய் அப்படின்னாலே ஒரு தைரியம், ஒரு வீரம். அதாவது எதிரில் இருக்கிறது என்ன பிரச்சனை, யார், அதனுடைய பின் விளைவுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி எதுவுமே புரிஞ்சிக்காமல் தெரிஞ்சிக்காமல் கவலைப்படாமல் முன்னேறி செல்வது. பிரச்சனைனா மோதுறது, எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் மோதி பார்த்துடுறது. இதுதான் விருச்சிக ராசி நண்பர்களுடைய பலம். காவல்துறை, இராணுவம், பாதுகாப்புத்துறை, பொறியியல், வழக்கறிஞர்கள் இதெல்லாம் மிகப்பெரிய பதவி வகிக்கக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களை மாதிரி பொறுப்பாக யாரும் இருக்க முடியாது. குடும்பத்தோடைய கனவுகளை நிறைவேற்றுவீங்க. ஆகச்சிறந்த புத்திசாலிகள். யாருடைய உதவியும் உங்களுக்கு தேவை கிடையாது. தன் கையே தனக்குதவி. சில நேரத்தில் அதிக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். அதுவும் துரோகம்னா தாங்க மாட்டீங்க. எதையுமே வெளிப்படையாக மனசில் வச்சிக்காம பேசக்கூடிய நீங்கள் அந்த துரோகம் அப்படின்னா சுத்தமாக உடைஞ்சு போயிடுவீங்க. அந்த நேரத்தில் கப்பலே கவிழ்ந்தது மாதிரியான ஒரு ஃபீலிங் உங்களுக்குள்ளார ஏற்படும். அது மாதிரி இந்த வரப்போகிற 2026 உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகுது, அதுக்கு முன்னாடி இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா துவண்டு போயிருக்கீங்க. வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வழி கிடைக்காதா, வாய்ப்பு கிடைக்காதா, ஒரு உதவி கிடைக்காதா, ஒரு நண்பர்கள் உறவினர்கள் கை கொடுத்து தூக்கி விட மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கி தவிச்சிக்கிட்டு இருக்கீங்க. விதியே சதி செஞ்சிருச்சு அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருப்பீங்க. வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நாங்கள் நினச்சி பார்க்கல அப்படின்னு வெந்து வேதனையில் நொந்து போயிருப்பீங்க. குறிப்பாக குடும்ப கௌரவத்தை பாதிச்சிருக்கும். ஏன்னா உங்களது அதிபதி தான் 6ஆம் வீட்டு அதிபதி. கடன் நோய் எதிரிஸ்தானத்துக்குரிய அதிபதி. என்னதான் எதிரிய ஓட ஓட விரட்டி அடித்தாலும் கடனை உங்களால் தவிர்க்க முடியாது. அதிக கடன் வாங்கி குடும்பத்தை சந்தோஷமாக வச்சுக்கணும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் குடும்பத்துக்கு வரக்கூடாது. குடும்பம் கௌரவத்தை காப்பாற்றணும். குடும்பத்துக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கணும். ஒரு வீடு கட்டுறது, ஒரு நிலம் வாங்கிறது, ஒரு வாகனம் வாங்கிறது, அல்லது அவர்களை சந்தோஷமாக வச்சுக்கிறது அப்படிங்கிறதுல மிக கவனமாக இருப்பீங்க. ஆனால் கையில் பணமே இல்லைன்னாலும் கடன் வாங்கி செய்யக்கூடிய ஒரு குணம். ஆனால் எப்படியாவது குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். அதுவும் செலவுன்னா சின்ன செலவுலாம் பண்ண மாட்டீங்க, மிகப்பெரிய செலவு. எவ்வளோதான் இருந்தான்னா சந்தோஷம்தான் முக்கியம். நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருக்கா அதுதான் முக்கியம் அப்படின்னு கடன் வாங்கி நிறைய செலவுகளை செஞ்சுருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு குடும்பத்தாலேயே அல்லது பங்காளிகளால் அல்லது பூர்வீக சொத்தால் நிறைய கடனாகி அவமானப்பட்டு சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு வழக்கு ஆடி, அதாவது கோர்ட்டு இதெல்லாம் அலைஞ்சி நிறைய செலவுகளை செய்து வாழ்க்கையில் இதுக்கு மேலே நம்மளால் மீள முடியுமா, இதிலிருந்து மீண்டு வர முடியுமா அப்படின்னு சோர்ந்து போயிருக்கீங்க. ஸ்டாண்ட் வித் விருட்சகம். நீங்கள் மீண்டு எழுந்து வந்தாகணும், மீண்டும் வந்தாகணும். இந்த 2026 அதைத்தான் உங்களுக்கு உணர்த்த வந்திருக்கிறது. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி. ஏன்னா இதுவரைக்கும் அஷ்டம குருவாக இருந்த குரு பகவான் பாக்கிய குருவாக மாறுகிறார். உச்சம் பெற்று இப்போ வக்ர கதியாகி இருக்கிறார். மறுபடியும் அஷ்டம குருவாக போனாலும் இந்த மே மாதம் ஆகச்சிறந்த
அற்புதமான காலகட்டம். பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களது கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் துயரத்துக்கும் வலிக்கும் ஒரு நிவாரணத்தை கொடுக்கக்கூடியது, ஒரு மருந்தாக வரக்கூடிய வருடம்தான் இந்த 2026 வருடம். நண்பர்களே, சகோதரிகளே, தற்போது கலங்கி நின்றுட்டு இருக்கீங்க. எல்லாத்தையும் இழந்தது மாதிரியான ஒரு உணர்வு. யாரும் துணைக்கு வரல. நெருங்கிய உறவுகள் விலகி இருக்காங்க. பல பேர் வேடிக்கை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லா கதவுகளும் மூடப்பட்டு விட்டதே அப்படின்னு செய்வதறியாம நின்றுகிட்டு இருக்கீங்க. உண்மையை சொல்லப்போனா வாழ்க்கையினுடைய கடைசி கட்டத்தில் நிற்கிறீங்க. தோல்விகளும் துரோகங்களும் உங்க வாழ்க்கையை புரட்டி போட்டுக்கிட்டு இருக்கு. குடும்பம், வேலை, தொழில், பொருளாதாரம், கனவுகள் எல்லாத்துலேயும் பெரிய இடி விழுந்து சிதைந்து போய் கலங்கி நிற்கிறீங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, தெய்வம் தந்த சோதனையில் வெற்றி பெற்று விட்டீர்கள். இனிமே நிறைய அதிசயங்களை உங்க வாழ்க்கையில நடக்க நீங்க பார்க்க போறீங்க. அதாவது இந்த 2026 ஆண்டு காரணம் இல்லாம அந்த தெய்வம் எதுவுமே செஞ்சிருக்காது. அதனால உங்களுக்காக இறங்கி வந்து உங்களை தூக்கிவிட போகுது. இந்த போராட்டத்தில், இந்த சோதனையில் நீங்க ஜெயிச்சிட்டீங்க. கலங்கலாமா? தெய்வம் வந்துகிட்டு இருக்கு. இந்த 2026 ஆண்டு ஜனவரி 1 முதல் உங்க வாழ்க்கையை தலைகீழ மாத்துறதுக்கு தெய்வம் வந்து பல அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் புதுமைகளையும் நடத்த போகுது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்க யார்? இந்த உலகம் தெரிந்து கொள்ளும் வருஷம் இந்த 2026. கொஞ்சம் கலங்குற கண்களை தொடச்சிக்குங்க. எல்லாத்தையும் மறந்துடுங்க. தூக்கி தூர போட்டுட்டு மகிழ்ச்சியோட நிம்மதியோட இந்த 2026 வருஷத்தை எதிர்கொள்ளுங்க. மகிழ்ச்சியோட நிம்மதியோட இந்த வருஷத்தை, புது வருஷத்தை எதிர்பாருங்க. கொண்டாடுங்க. அதுவும் சும்மா இல்லை, ஸ்வீட் எடுத்து கொண்டாடுங்க. உங்களால் முடியும். நீங்கள் வணங்கின தெய்வத்துக்கு வேலை வந்துருச்சு. உழைச்சி களைச்சிட்டிங்கல்ல, கொஞ்சம் அமைதியாக இருந்து இனிமேல் வேடிக்கை பாருங்க. தெய்வம் பார்த்து தெய்வத்தின் கட்டளை வரும். அப்போது உங்கள் செயல்பாடுகளை ஆரம்பியுங்கள். அப்போ ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா தெய்வத்தின் அருளோடு ஆரம்பிக்கிற அந்த முயற்சி, அந்த உழைப்பு யாராலையும் தடுக்க முடியாது. அந்த வெற்றியை யாராலும் கெடுக்க முடியாது. என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, இந்த 2026 உங்கள் ஆட்சி தான், உங்க கொடி தான் பறக்க போகுது. என்ன காரணம்? முக்கியமா உங்களது ராசி கட்டங்கள். அப்படி நம்ம எப்பொழுதுமே ஒரு கிரகம் 2 கிரகம் இதை மட்டும் பார்த்துட்டு பலன்களை முடிச்சிருவோம். ஆனால் இந்த 2026 பலன்களில் 9 கிரகங்களும் உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்ற போகுது, தெளிவாக, அருமையாக, அழகாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வருஷத்துக்கு நீங்கள் எந்த ஒரு ஜோதிடரையும் பார்க்க தேவையில்லை. எல்லாமே புரிஞ்சுப்பீங்க. புரிஞ்சதோட மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் இந்த 2026 மறக்க மாட்டீங்க. நீங்கள் ஜெயிக்கிற ஒரு வருஷமாக இந்த 2026 இருக்கும். சத்தியமாக சொல்கிறேன், உங்களை நம்பி நான் சொல்கிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் நீளம்தான், கொஞ்சம் இல்லை, ரொம்ப நீளம். ஆனால் எப்படியாவது இந்த நியூ இயருக்குள்ளே பார்த்து முடிச்சிருங்க. உங்கள் வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய ஒரு வீடியோ எது அப்படின்னா இந்த 2026 நீங்கள் மறக்க முடியாத ஒரு வீடியோ இதுவாகத்தான் இருக்கும். அதாவது இந்த 2026 உங்கள் ஆட்சி தான் நடக்க போகுது. ஏன்னா இந்த 26ங்கிறது எலெக்ஷன் நடக்கக்கூடிய ஒரு ஆண்டு. ரொம்ப பரபரப்பாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு ஒரு திருவிழா மாதிரி. ஏன் ஓட்டு போடுற நமக்கும் திருவிழா தான். ஆனால் நாம் ஓட்டு போடுறதுனால அரசியல்வாதிகளோட வாழ்க்கையில் ஒரு வெற்றி, ஒரு தோல்வி, ஒரு சந்தோஷம், ஒரு முன்னேற்றம், ஒரு முயற்சி இருக்கலாம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்குது? அதைத்தான் இந்த 2026 நம்ம வாழ்க்கையில் நாம் ஆட்சி செய்ய போகிறோம். நம்ம கொடி உலகம் முழுவதும் பறக்கணும். அதாவது ஒரு அரசியல்வாதியாக இருந்து தான் உலகம் முழுவதும் புகழடையணும், ஆட்சி செய்யணும் அப்படின்லாம் இல்லை. நாம ஒரு சாதாரண மனுஷங்களா இருந்தாலும், குடிசை வீட்டில் பிறந்திருந்தாலும், ஏழை பாழையாக இருந்தாலும், நம்ம வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்கலைனாலும், வெற்றியையே பார்க்கலனாலும், 4 பணங்காசை பார்த்து 4 இடத்த வாங்கணும், ஒரு வீட்டை கட்டணும், ஒரு வண்டி வாகனத்தை வாங்கணும், குழந்தைங்களோட சந்தோஷமாக இருந்தோம், சந்தோஷமாக ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தோம், ஒரு நல்ல ஹோட்டலில் நிம்மதியாக சாப்பிட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கனவுகளாக இருந்த உங்களுக்கும் இந்த 2026 மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. வெற்றி கொடி நாட்ட போறீங்க. இதெல்லாம் ஒரு மோட்டிவேஷனுக்காக பேசல. உண்மையா அற்புதமா இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு. அதனால இந்த வருஷம் ஒவ்வொரு கிரகமும் இது வரைக்கும் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க, நானும் சொன்னதில்லை. இந்த முறை ஒவ்வொரு கிரகமும் உங்க வாழ்க்கையில இந்த 12 மாதங்கள் என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத பத்தி தெளிவா பார்க்க போறோம். அதிர்ஷ்டம் உள்ளவங்க, யோகம் உள்ளவங்க, வாழ்க்கையில இந்த வருஷம் நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு வெறி கொண்டு நிக்கிறவங்க, வாய்ப்புகளை தேடிக்கிட்டு இருக்கிறவங்க
இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முடிஞ்சால் பாருங்கள். இந்த வருஷத்தை முடிச்சுட்டு சொல்லுங்கள். அப்போ நீங்கள் ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்னு சொல்லுவீங்க. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என் நண்பர்களே, தோழிகளே. சரி, முதல் கிரகம் சுப கிரகமாக ஆரம்பிப்போம். ஏன்னா எப்பொழுதுமே மங்களகரமாக மஞ்சளில் ஆரம்பிக்கிறது தான் தமிழர்களுடைய நம்முடைய பாரம்பரியம். அதனால் மஞ்சள் கிரகமான மங்களகரமான கிரகமான குரு பகவானிலிருந்து நம்ம ஆரம்பிப்போம். அதனால் தைரியத்தோட தன்னம்பிக்கையோட இந்த ஆண்டை என் அன்பு விருட்சிக ராசி நண்பர்களும் தோழிகளும் எதிர்கொள்ளுங்கள். இப்போ நம்ம 9 கிரகத்தை பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த 9 கிரகமும் உங்கள் வாழ்க்கையில் இந்த 2026 என்ன செய்ய போகிறது, இது வரைக்கும் யாருமே இப்படி தெளிவாக சொல்லியிருக்க மாட்டாங்க. 9 கிரகம்தான் நம்ம ஜோதிடத்தில் மிக முக்கியம். இந்த 9 கிரகங்களும் நம்ம வாழ்க்கையில் இந்த 2026 என்ன பலன்களை கொடுக்க போகிறது, எந்த கிரகத்துக்கிட்ட நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும், எப்படி நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும், நம்ம ஆட்சி இந்த வருஷம் அமையணும் அப்படின்னா, அதாவது உங்களது ஆட்சி அமையணும் அப்படின்னா, உங்கள் கொடி பறக்கணும்னா நீங்கள் என்னென்னலாம் செய்யலாம், உங்களுக்கு சாதகமாக இந்த கிரக அமைப்புகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் தெளிவாக அழகாக அற்புதமாக மிக நீண்ட விளக்கத்தோடு நம்ம சொல்ல போகிறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த 2026 கண்டிப்பாக உங்கள் ஆட்சி தான். அதாவது எந்த கட்சி ஆட்சி அமைக்குதோ அது முக்கியம் இல்லை. உங்கள் புகழ், உங்கள் செல்வம், உங்களுடைய வாழ்க்கை மாறியாகணும். உங்கள் புகழ் பரவியாகணும். உங்கள் செல்வம் பெருகியாகணும். அதனால் இந்த வருஷம் ஒரு அற்புதமான உங்களுக்கு சாதகமான ஒரு ஆண்டாக நீங்கள் ஆக்டிவேட் செய்ய வேண்டியது உங்கள் பொறுப்பு. இந்த 9 கிரகத்தையும் ஆக்டிவேட் நான் சொல்கிறது மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களை அடிச்சிக்க ஆளே கிடையாது. 2026 கடைசியாக சொல்லுவீங்க, நீங்கள் சொன்னது தான் நடந்தது, நீங்கள் சொன்னது மாதிரியே நாங்கள் செஞ்சோம், இன்றைக்கி ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படிங்கிறது மாதிரி ஜெயிச்சு காட்டிட்டோன்னு கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சைடில் ஒரு QR கோடு இருக்கும் பாருங்கள். உங்களால் முடிஞ்ச குரு தட்சணையாக, அதாவது நான் சொன்ன பலன் உங்களுக்கு புரிஞ்சுது, உங்களுக்கு நடக்குது, அல்லது தெளிவாக இருக்குது, ஒரு நம்பிக்கை இருக்குது, பல நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கோம், அல்லது நடக்க போகுதுங்கிற நம்பிக்கை வந்துருச்சு, நம்மளாலே முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா QR கோடு ஸ்கேன் பண்ணி உங்களால் முடிஞ்ச எவ்வளோ வேணாலும் எங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கலாம். 100, 200, 500, 1000 எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். ஏன்னா இந்த வீடியோ மிக பெருசு. கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நிம்மதியாக ஒரு வாழ்த்து கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா அது கூட போதும். சரி, 9ஆம் வீட்டு குரு என்ன செய்ய போகிறார்? 9ஆம் இடத்தில் குரு இருந்தால் மிகப்பெரிய பாக்கியம் உங்களுக்கு கிடச்சிருக்கு, நீங்கள் பாக்கியசாலி அப்படின்னு அர்த்தம். 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 9ஆம் வீட்டு குரு நிறைய கொடுக்க முயற்சி செஞ்சுருப்பார். ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி இருந்திருப்பீங்க, எந்த சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க அப்படின்னு தெரியாது. ஆனால் இது உங்களது காலம். அதாவது உங்கள் முன்னாடி பல வாய்ப்புகளை சுமந்து வந்த காலம் இது. 9ஆம் வீட்டில் குரு இருந்தாலே அவருடைய பார்வை வெற்றி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் விழுது. வெற்றி மேல் வெற்றி தான். எதை நீங்கள் முயற்சி பண்ணாலும் வெற்றி தான். அது மட்டும் இல்லை, அது முயற்சி ஸ்தானம். உங்களுக்கு வலுவாக இருக்கக்கூடிய அந்த ஸ்தானத்தில் குரு பார்வை விழும்போது நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் அது நடக்கும். அதை விட என்ன இருக்குது? கண்டிப்பாக கொடுத்து வைத்தவர்கள். அதனால் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நீங்கள் எதை முயற்சி பண்ணாலும் அதில் ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டு இந்த ஆண்டு. நீங்கள் செய்கிற வேலையிலையோ தொழிலையோ உயர்வை சந்திப்பீங்க, முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த குரு பகவான். அரசியலில், அரசாங்கத்தில் உயர் பதவிகளை கொடுப்பார். அது மட்டும் இல்லை, எதையுமே நம்மளால் செய்ய முடியும், எவ்வளவு சிக்கல்கள் வந்தாலும் போராடி ஜெயிக்க முடியும், எவ்வளவு சவால்கள் வந்தாலும் எழுத்து நிற்க முடியும் அப்படிங்கிற மனசில் தைரியத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும். பொதுமக்களோட தொடர்பை ஏற்படுத்திப்பீங்க, பல பயணங்கள் செய்வீங்க, தகவல் தொடர்பு சாதனங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அதே குரு பகவான் 5வது வீட்டையும் பார்க்கிறார். ஆகச்சிறந்த ஒரு அற்புதமான பலன். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே தடை இல்லாமல் கிடைக்கும். குழந்தை பாக்கியம், வர வேண்டிய சொத்து, கிடைக்க வேண்டிய கௌரவம், இதெல்லாம் இந்த வருஷம் கிடைக்கும். எவ்வளவோ போராடி இருப்பீங்க ஒரு கௌரவத்துக்காக. எவ்வளவு சூழ்நிலை வந்தாலும் உங்கள் கௌரவத்தை விட்டு கொடுக்காம போராடி இருப்பீங்க. அதையெல்லாம் மீட்டு கொடுக்க போகுது இந்த குரு பகவான். அதாவது அற வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்பு, நேர்மையோடு உங்களை வாழ வச்சு
உங்களுடைய கௌரவத்தை தூக்கி நிறுத்தும். எவ்வளவு தான் அவமானப்பட்டிருந்தாலும், எவ்வளவு தான் நீங்கள் கடன் பட்டிருந்தாலும், எவ்வளவு தான் இழந்திருந்தாலும் எல்லாத்தையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அமைப்பு. ஏன்னா உச்சம் பெற்ற பாக்கிய பார்வை இருக்குல்ல, உச்சம் பெற்ற குருவின் பார்வை இருக்குல்ல, அது கோடி புண்ணியத்தை கொடுக்கும். அதனால் இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு கொடுத்து வச்ச வாழ்க்கை. பாக்கியஸ்தானத்தில் வந்திருக்கிறது தான் மிகப்பெரிய பலன். அது மட்டும் இல்லை, வெளிநாட்டு மூலியமாக கிடைக்கக்கூடிய வருமானம், செல்வம். அப்போ நிறைய வெளிநாட்டு பணம், வெளிநாட்டு செல்வம், வேலை, இதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது. சம்பாதிக்கிறதுக்கு, வியாபாரம் செய்யறதுக்கு வெளியூரை தேடி, வெளி மாநிலம் தேடி, வெளிநாட்டை தேடி திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுவீர்கள். ஓடி ஓடி உழைப்பீங்க, ஊருக்கெல்லாம் கொடுப்பீங்க. அப்படியான ஒரு அற்புதமான காலம். வயிற்றுக்காக மனுஷன் இங்க கைத்தில் ஆடுறான் பாரு, ஆடி முடிஞ்சு இறங்கி வந்தா அப்புறம் தாண்டா சோறு. அந்த மாதிரி ஓடி ஓடி உழைக்கக்கூடியவர்கள். அதாவது வெளியூரில் உள்ளூரை விட வெளியூர் போய் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, நேரம் காலம் பார்க்காம உழைக்கிறீங்க, இடம் பொருள் பார்க்காம உழைக்கிறீங்க அப்படின்னா அவ்வளோ பெரிய முன்னேற்றத்தை உங்களால் இந்த காலகட்டத்தில் அடைய முடியும். உழைச்சாதான் சோறு, அதே போல் உழைப்பினால் தான் முன்னேற முடியும் அப்படிங்கிற தத்துவத்தை உலகத்துக்கே புரிய வைப்பீங்க. உங்களுக்கும் இந்த குரு பகவான் புரிய வைப்பார். லக்னத்திற்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், 4ஆம் இடம் சுகஸ்தானம். அப்போ 2ஆம் வீட்டிற்கு 9ஆம் இடம் 8ஆம் இடமாக வருகிறது. அதனால் இந்த வருஷம் குடும்பத்தை விட்டு, உறவுகளை விட்டு பிரிஞ்சு சம்பாதிக்க போனீங்க அப்படின்னா கொடி கட்டி பறக்கலாம். மிகப்பெரிய செல்வம் உங்களுக்கு உண்டு. ஏதாவது ஒரு சாதனையாளராக திரும்பி வருவீங்க. 4ஆம் வீட்டிற்கு 9ஆம் இடம் எந்த இடமா வருது? 6ஆம் வீடாக வருது. அதனால் வெளியே சென்று பொருள் ஈட்ட வேண்டும் அப்படிங்கிறது தான் விதி. வெளியே சென்று பொருள் ஈட்டினீங்க அப்படின்னா கோடி கோடியாக அள்ளிக்கிட்டு வரலாம். இது 100% இல்லைங்க, 200% உண்மை. அது மட்டும் இல்லை, பெண்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். நண்பர்களே, தோழிகளே, இந்த குரு பகவான் அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் இந்த வருஷம் நிகழ்த்தப் போகிறார். 100% இல்லை, 200% இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த வருஷம். சரிங்க, என்ன நடக்க போகுது? குறிப்பாக பெண்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க. ஏன்னா சந்திரன் வீட்டுக்கு குரு பகவான் இந்த வருஷம் உச்சம் பெற்று அமரப்போகிறார். சந்திரனா யாருங்க? தாய், தெய்வத்தில் பார்வதி, பெண் மனம், பெண்மை, நல்ல குணம், ஈகை குணம். அதாவது தனக்காக எதுவும் செய்யாமல் பிறருக்காக உதவி பண்ணுற அந்த குணம், உயர்ந்த உள்ளம் அப்படின்னு சொல்லுவோம்ல, இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய இடம்தான் அந்த சந்திரன் வீடு. அந்த இடத்துக்கு குரு பகவான் வந்திருக்கிறார். அப்போ பெண்கள் முன்னேற்றத்திற்கான பெரிய வாய்ப்பு இந்த இடத்துல உண்டு. இது ஆண்கள் கேட்டாலும் சரி, பெண்கள் கேட்டாலும் சரி. தயவு செஞ்சு இந்த வீடியோ கேட்டுட்டு நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற, உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள் கிட்ட, ஒரு அம்மாவாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், அத்தை, பெரியம்மா, சின்னம்மா, இப்படி யார் வீட்டில் சோர்ந்து போயிருந்தாலும் சரி, கஷ்டத்தை நினச்சிக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட இந்த விஷயத்த சொல்லுங்கள். இந்த 2026 மிகப்பெரிய மாற்றம் பெண்களுக்கெல்லாம் ஏற்பட போகுது. எதை செஞ்சாலுமே ஒரு கௌரவம் கிடைக்கும், ஒரு உயர்வு கிடைக்கும். குடும்பத்தில் பல தடைகள் இருக்குது, அதை உடைச்சாலும், பெண்களுக்கான சுதந்திரம் நம்ம கொடுத்தாலும் அவங்களுக்கே ஒரு குற்ற உணர்ச்சி. என்னதான் பொருளாதார முன்னேற்றம் இருந்தாலும், என்னதான் சுதந்திரம் கொடுத்தாலும் நம்மளால் முடியுமா அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது, ஒரு தயக்கம் இருக்குது. ஆண்களாகிய நீங்கள், என் அன்பு சகோதரர்களே, பெண்களை ஊக்கப்படுத்துங்க. உங்களால் முடியும், உங்களால் சாதிக்க முடியும், வெளியில் வா. குழந்தைகளாக இருந்தால், பெண் குழந்தைகளாக இருந்தால் படிக்கணும், படித்தாதான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும், ஒரு சுதந்திரம் கிடைக்கும், ஒரு கௌரவம் கிடைக்கும், 4 காசு சம்பாரிச்சாதான் மரியாதை கிடைக்கும். இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னா மரியாதை வேணும், செல்வம் வேணும், பணம் வேணும். இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னா படிக்கணும்னு குழந்தைகள்கிட்ட சொல்லணும். மனைவியாக இருந்தால், அக்கா தங்கையாக இருந்தால் குடும்பத்தை விட்டுட்டு வெளியில் வாங்க. எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? குடும்பத்தில் ஆண் அப்படின்னா நெடில் வரும். அதனால தான் ஆண், அந்த அதிகாரம், அந்த ஒரு ஆணவம், நான் அப்படிங்கிற அகந்தை இருக்குதோ என்னமோ. எல்லாரும் தப்பாக நினைக்கக்கூடாது இதை நான் சொல்கிறத. ஆண்கள்னாலே பொருளாதாரத்தை நிர்வகிக்கணும், வேலைக்கு போகணும், ஆண்களால் மட்டும்தான் பணம் சம்பாதிக்க முடியும், இந்த சமூகத்தை எதிர்த்து போராட முடியும் அப்படின்னு நினைப்போம். கண்டிப்பாக இல்லை, பெண்களாலேயும் முடியும். நம்மளாம் என்ன சொல்கிறோம்?
இந்த சமூகம் என்ன பண்ணியிருக்கு, பெண்கள் அப்படின்னா வீட்டையும் குழந்தையையும் பார்த்துக்கிறதுக்கு தான், அதை கவனிச்சுக்கிட்டாலே போதும் அப்படின்னு தான் காலம் காலமாக சொல்லி வச்சிருக்கு. அந்த நம்பிக்கையை பெண்கள் மனசுலையும், நம்ம குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் மனசுலையும் ஆழமாக பதிஞ்சு போயிடுச்சு. நம்மளால் சம்பாதிக்க முடியாது, நம்மளால் ஒரு வேலைக்கு போக முடியாது, நம்மளால் ஒரு தொழில் செய்ய முடியாது, இந்த சமூகத்தை எதிர்த்து போராட முடியாது. இந்த ஆண்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம செஞ்சுட்டு போவோம். ஒரு கணவனோ அண்ணனோ தம்பியோ வீட்டு முதலாளிகளான மாமனார் இவங்களாம் என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சுட்டு போயிடுவோம். அதாவது இந்த பொருளாதார முன்னேற்றம் நம்ம குடும்பத்தில், ஒவ்வொரு குடும்பத்துலேயுமே பெண்கள் முயற்சி பண்ணாங்க அப்படின்னா நாமெல்லாம் உழைக்க வேண்டிய, கடினமான உழைப்பை போட வேண்டிய அவசியமே கிடையாது. அத்தனையும் அவங்க பார்த்துப்பாங்க. ஏன்னா அவ்வளோ வலிமை அவங்களுக்கு உண்டு. ஆனால் அவங்க ஏன் அப்படி வளர்ந்துட்டாங்க, சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நமக்கு மரியாதை போயிடுமோ அப்படிங்கிற ஒரு கவலையில் ஆண்களாகிய நம்மளாம் இருக்கிறோம். அவங்களும் 4 காசு சம்பாதிக்கணும் அப்படின்னா ஒரு கலாச்சாரத்தை பார்க்க வேண்டியதாக இருக்குது, ஊரை பார்க்க வேண்டியதாக இருக்குது, உறவுகள் என்ன சொல்லுமோ, சொந்த பந்தம் என்ன சொல்லுமோ. பொருளாதார ரீதியாக உழைக்கணும் அப்படின்னாலும் ஒரு வெளியூருக்கு போக முடியாது, ஒரு பஸ் ஏறுறதுக்கு தயக்கம், ஒரு மன ரீதியாக உடல் ரீதியாக எல்லா திசையிலிருந்தும் தடைகள் பல வந்து என்னதான் வாழ்க்கையில் முன்னேறணும், 4 காசு சம்பாதிக்கணும், ஒரு கௌரவமாக நம்ம வாழணும் அப்படின்னு முயற்சி பண்ணாலும் மனசளவில் அதிகபட்சம் சோர்ந்து போய் இருக்கீங்க. இதுக்கு முன்னாடிலாம் பல தடைகள் உங்களுக்கு வந்திருக்கும். ஏன்னா குரு பகவான் பகை வீட்டில் இருந்தார். பெண்களுக்கெல்லாம் மிகப்பெரிய தடை குடும்பத்திலேயே நிறைய நடந்திருக்கும். வெளியில் போனால் அதுக்கு மேலே நம்மளெல்லாம் மட்டம் தட்டுறதுலே குறியாக இருப்பாங்க. நீங்கள் பெண்கள் இதை தான் செய்யணும், இதை தான் கேட்கணும், வீட்டுக்குள்ளார தான் இந்த அடிமை வேலை அப்படின்னா வேலை செய்கிற இடத்துலையும் இதே தான். உண்மையிலே இதெல்லாம் ஒரு பெரிய தடையே இல்லைங்க. இதெல்லாம் மனசை சார்ந்தது. உங்களுக்குள்ளார நீங்களே ஒரு கோட்டையை கட்டி அதில் வேலைக்கார பெண்மணியாக நினச்சிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை தியாகம் பண்ணிவிட்டு அடிமை வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. என் அன்பு சகோதரிகளே, இதை நாம தான் சரி பண்ணணும். இந்த வருடம் நீங்கள் சரி பண்ணுறதுக்கான ஒரு அற்புதமான வருடம். குரு பகவான் உங்களுக்கான வீட்டில் உச்சமடைகிறார். பல எழுச்சி குரல்கள் அங்கே இனிமேல் கேட்க தொடங்கும். நாங்களும் சம்பாதிப்போம், இந்த குடும்பத்தை எங்களாலையும் பார்த்துக்க முடியும் அப்படின்னு நிறைய இனிமேல் கேட்க போகிறீங்க. ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அவிழ்த்து விட்டு பாருங்கள். ஒரு சிங்கம் மாதிரி கர்ஜிப்பாங்க வேலையிலையும் தொழிலையும். அப்படியான ஒரு அற்புதமான ஒரு வருடம் இந்த வருடம். இப்போல்லாம் நிறைய பெண்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, நம்மளாலேயும் முடியும் சாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய டிவியில் பார்க்குறோம், சோசியல் மீடியாவில் பார்க்குறோம். எவ்வளதோ பெண்கள் வேலை செய்கிறாங்க, தொழில் செய்கிறாங்க, பதவி உயர்வை அடைகிறாங்க. முன்னாடி விட இப்போல்லாம் நிறைய வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. என் அன்பு சகோதரிகளே, ஒரு சமூகம் தடுத்தாலும் இன்னொரு சமூகம் உங்களை தூக்கி விட தயாராக இருக்குது. அந்த சமூகம் எதுன்னு பாருங்கள், கண்டுபிடிங்க. உங்கள் வாழ்க்கையில் அக்கறை உள்ள ஆண்கள் யார், அப்படிப்பட்ட நல்ல மனசுலாம் யார், எங்கே இருக்காங்க, உங்களுக்காக போராடக்கூடிய பெண்கள் யார், அவங்க கூட சேர்ந்து உங்கள் பொருளாதாரத்தை சரி பண்ண முயற்சி பண்ணுங்கள். ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கங்க. பெரியார் சொல்லுவார், பெண்களுக்கு அவங்க விருப்பம் போல் சுதந்திரம் கொடுத்தாலும் அந்த சுதந்திரத்தை ஏற்றுக்கொள்கிறதுல அவங்களுக்கு தயக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா ஒரு பயம், இப்படி சமூகம் வந்து நம்மளை அடக்கி வச்சிருக்கு. அதனால் நல்லா சம்பாதிக்கிற, தைரியம் உள்ள, நல்லா படித்த பெண்கள் கூட குடும்பத்துக்காக, குடும்ப கௌரவத்துக்காக, குடும்பத்தில் உள்ள ஆண்கள் சொல்கிறதுக்காக தன்னுடைய தேவைகளை, தன்னுடைய வெற்றியை, தன்னுடைய புகழை இதெல்லாம் குறுக்கி இது கிடைச்சா போதும், இப்படி வாழ்ந்தால் போதும், பிள்ளைங்களை படிக்க வச்சா போதும், ஒரு வீடு இது இருந்தால் போதும், அது இருந்தால் போதும்னு அப்படியே ஆசைகளையும் தேவைகளையும் சுருக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அதாவது உங்களுக்கு இருக்கிற திறமை உங்களுக்கே தெரியாது. கழுகு இருக்குல்ல, அந்த கழுகு கோழி கூட வளர்ந்ததுன்னா அதனால் பறக்க முடியுங்கிறதே மறந்துடுமா. அந்த மாதிரி தான் உங்கள் திறமை இந்த காலகட்டத்தில் வெளியில் வர்றதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்குது. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா என் அன்பு சகோதரிகளே, இந்த 2026 விட்டுறாதீங்க. மிக முக்கியமான ஆண்டு. அதுவும் ஆண்களால் கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். அப்படியான ஒரு கிரக அமைப்பு இருக்குது. இதை எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது சூரிய நட்சத்திரத்தில் இந்த ஆண்டு பிறக்குது. சூரிய திசையில் பிறந்து சுக்கிர புத்தியில் பயணிக்கக்கூடியது இந்த ஆண்டு. நல்லா புரிஞ்சுக்கிங்க. சூரிய திசை அப்படின்னா உங்களுடைய தந்தையால், உங்களுடைய கணவனால் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் அடைய போகிறீங்க. உங்களுக்கு ஒரு ஊக்கத்தையும், ஒரு பாதுகாப்பையும், ஒரு தன்னம்பிக்கையையும், ஒரு சுதந்திரத்தையும் கொடுக்க போகிறாங்க. ஏன்னா சூரிய திசையில் பிறந்த வருஷம் சுக்கிர புத்தியில் பயணிக்க போகுது. அடுத்து சந்திர புத்தியில் முடிய போகுது. ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சின்னா அசுர வளர்ச்சி இந்த ஆண்டு குறிப்பாக பெண்களுக்கு உண்டு. அதுதான் பெரிய ஹைலைட்டுங்க. பொருளாதார முயற்சியில் பெரிய வெற்றி அடைய போகிறீங்க. வசதி வாய்ப்புகளை பெற போகிறீங்க. உங்களுடைய சிறகு
பரவலாக விரித்து நீங்கள் பறக்க போகிறீங்க. குறுகிய ஒரு குட்டைக்குள்ளாரே சுற்றி வர்றதை விட்டுட்டு கடலில் நீந்த போகிறீங்க. இதெல்லாம் உங்களுடைய விதி. நல்லா கவனிங்க என் அன்பு சகோதரிகளே. இந்த வருஷம் உங்களுக்கு யோகமான வருஷம் கிடையாது. ஆனால் அத்தனை வசதி வாய்ப்புகளையும் ஆடம்பர வாழ்க்கையையும் செல்வங்களையும் பெற்று வாழக்கூடிய விதி. நான் ஏன் யோகம் இல்லை விதின்னு சொல்கிறேன்னா, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. யோகம் கூட நடக்குமோ நடக்காதோங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். ஆனால் விதி நடந்தே தீரும். என் அன்பு சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறீங்க. சகோதரிகள் மட்டும் இல்லை, என் அன்பு நண்பர்கள், தோழர்கள் அத்தனை பேரும் ஜெயிக்கக்கூடிய ஒரு வருஷம். ஏன்னா சுக்கிரனை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 9 கிரகத்தில் மிக தனித்தன்மை வாய்ந்த கிரகம் சுக்கிரன். மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு தனிச்சிறப்பு சுக்கிரனுக்கு உண்டு. அந்த சுக்கிரன் புத்தியில் இந்த ஆண்டு பயணப்பட போகுது. இந்த சுக்கிரனால் மட்டும்தான் எல்லா லக்னங்களுக்கும் கேந்திரங்களில் ஆட்சி இல்லைனா உச்சம் பெற முடியும். மற்ற எந்த கிரகத்துக்கும் இந்த சிறப்பு கிடையாது, சுக்கிரனுக்கு மட்டுமே உண்டு. இயற்கை சுபரான குருவுக்கு கூட இல்லாத அமைப்பு இந்த சுக்கிரனுக்கு உண்டு. சுக்கிரனா யாருங்க? நமக்கெல்லாம் பணம், பொருள், பதவி, உணவு, உறைவிடம், நல்ல தூக்கம், நிம்மதி, உல்லாச வாழ்க்கை, காமம், காதல், இல்லற சுகம் இதையெல்லாம் கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன். வம்ச விருத்திக்கு அதிபதி சுக்கிரன், அதாவது களத்திரக்காரகன். அதாவது குடும்பத்தில் இல்லற வாழ்க்கையை கணவன் மனைவி சுகமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு, அவர் தான் சுக்கிரன். கலைகளுடைய அதிபதி, இசை, நடனம், பாட்டு, நடிப்பு இதெல்லாம் வரக்கூடிய ஒரு அமைப்பான சுக்கிரன் புத்தியில் இந்த வருஷம் பயணிக்க போகுதுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை, நிம்மதியை குடும்பமாக அனுபவிக்க போகிறீங்க. இதில் எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வரவே தேவையில்லை. உதாரணமாக சுக்கிரன் 3ஆம் இடத்தோட தொடர்பு இருந்தது அப்படின்னா மிகப்பெரிய கலை உணர்வு உங்களுக்கு ஏற்படும். அதாவது எவ்வளவு கஷ்டம், துன்பம், துயரம் இருந்தாலும் சந்தோஷமாக வாழறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. இப்போ கணவனோ மனைவியோ திட்டாலும் அவங்க திட்டிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் சிரிச்சிருவீங்க. இதுதான் ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டு. வருத்தப்பட மாட்டீங்க. ஆக்ரோஷத்தில் திட்டுவாங்க, பயங்கர கோபத்தில் திட்டுவாங்க, டக்குன்னு ஒரு வார்த்தை பிடிச்சி சிரிச்சிருவீங்க. நீங்கள் சிரிக்கும் போது அவங்களும் சிரிச்சிருவாங்க. அப்படியான ஒரு அமைப்பு இந்த வருஷம் இருக்குது. குடும்பத்தில் பிரச்சனையே வராது. அப்படியே பிரச்சனை வந்தாலும் அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், கணவனால் மனைவிக்கு பிரச்சனைனாலும் மனைவியால் கணவனுக்கு பிரச்சனைனாலும், யார் திட்டினாலும் சரி, திட்டு வாங்குறவங்க போய் கட்டி பிடிச்சிருங்க, அணைச்சிருங்க. அந்த வருஷத்துக்கே அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்தது மாதிரி ஆகிடும். செம்ம எனர்ஜி வந்துடும். இதெல்லாம் செஞ்சு பாருங்களேன் ஒரு டைமு. கட்டிப்பிடி வைத்தியம் அப்படின்னா இதுதான் கட்டிப்பிடி வைத்தியம். இந்த வைத்தியத்தை இந்த ஆண்டு நீங்கள் செய்ய போகிறீங்க என் அன்பு தோழர்கள், தோழிகளே. அதாவது கட்டிப்பிடி வைத்தியங்கிறது ரொம்ப உதவும். ஏன்னு வச்சிங்களேன், சூரிய திசையில் இந்த ஆண்டு பிறக்கிறதுனால ஆண்கள் அல்லது சூரியனுடைய பாதிப்பு உள்ள, ஆதிக்கம் உள்ள பெண்கள் எதுக்கெடுத்தாலும் கோவப்படுவாங்க, எதுக்கெடுத்தாலும் உணர்ச்சி வசப்படுவாங்க, எதுக்கெடுத்தாலும் சந்தேகப்படுவாங்க. அப்போ என்ன செய்யணும்? ரொமான்டிக்காக இருக்கணும். ஏன்னா புத்தி சுக்கிர புத்தி. ரொமான்டிக்காக இருந்துட்டிங்க அப்படின்னா வீட்டில் பிரச்சனைகளே வராது. வீட்டில் பிரச்சனையே இல்லைன்னா எப்பொழுதும் சந்தோஷம்தான். எப்போதும் சந்தோஷம்னா நிம்மதி இருக்கும். நிம்மதி இருந்தாலே நம்ம வாழ்க்கையில் தெளிவாக யோசிப்போம், தெளிவாக வேலைக்கு போவோம், தொழில் செய்வோம், நல்ல வருமானம் வரும், குடும்பத்தை சந்தோஷமாக வழி நடத்துவோம். அந்த சொர்க்கத்தையே பார்க்கலாம்னு சொல்லுவாங்களே, அது இங்கே நமக்கு கிடைக்கும். அந்த சொர்க்கமே இந்த 2026 வருஷம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆனால் ஒன்றுங்க, கோவப்பட்டாலும் உடனே சாந்தமாகிடுவீங்க. உழைக்கிறதுக்கு சளைக்கவே மாட்டீங்க. அதுக்கேற்ற ஆதாயம் இந்த வருஷம் கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்துடைய உதவி எப்படி உங்களுக்கு அதிகமாக கிடைக்குமோ அந்த மாதிரி பாசம் கிடைக்கும். அதிக பாசம் உங்கள் மேலே காட்டுவாங்க. சொந்த பந்தங்கள்கிட்ட கனிவோடு நடந்துப்பீங்க. எந்த வேலையும் நேர்த்தியாக செய்யணும், சுத்தமாக செய்யணும், அலசி ஆராய்ஞ்சி செய்ய ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இந்த வருஷம் வந்துடும். உங்களுக்கு கிடைக்கிற நட்பு இருக்குல்ல, அதில் நேர்மையை முடிஞ்ச வரைக்கும் கடைபிடிப்பீங்க. ஏதாவது தப்பு செஞ்சுருந்தீங்க எப்பயாவது அப்படின்னா இப்போ போய் மன்னிப்பு கேட்பீங்க. உங்களுக்கு யாராவது துரோகம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இந்த வருஷம் மன்னிப்பு கேட்பாங்க. யாராவது நேர்மை தவறிட்டாங்க அப்படின்னா அவங்கள தூக்கி எறியவும் தயங்க மாட்டீங்க. தூக்கி எறிஞ்சிருங்க, தயங்காதீங்க. அப்படிப்பட்ட ஒரு நட்பு உறவு நம்ம வாழ்க்கையிலே தேவையில்லை. அது இருந்தால் நம்ம வளரவே முடியாது. மன உளைச்சல் தான். அந்த துரோகத்தை நம்ம அடிக்கடி அடுத்தடுத்தது பார்க்க வேண்டியது வரும். விட்டு தூக்கி போடுங்க. துரோகம் செஞ்சவங்க மன்னிப்பு கேட்டாங்கன்னா மலைக்காமல், சலிக்காமல், சந்தேகப்படாமல் சேர்த்துக்குங்க. மன்னிப்பு கேட்குறவன் பெரிய மனுஷன், மன்னிப்பு கொடுக்குறவன் அதை விட பெரிய மனுஷன், மகான். அதனால் மன்னிச்சு சேர்த்துக்குங்க. யாராக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருக்கலாம், அல்லது காதலர்களாக இருக்கலாம், அல்லது கணவன் மனைவியாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, தப்பு செஞ்சவங்க மன்னிப்பு கேட்பாங்க. சரியாக உடை, செம்ம டீசெண்டாக, ஒரு நேர்த்தியாக, ஸ்மார்ட்டாக ட்ரெஸ்லாம் பண்ணிப்பீங்க. இந்த வருஷம் ஒரு அழகாக தெரிவிங்க. எல்லாருக்குமே ஒரு உற்சாகமாக இருப்பீங்க, ஒரு சந்தோஷமாக இருப்பீங்க.
எந்த ஒரு வேலையும் ஒரு நம்பிக்கையோட, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட செய்யக்கூடிய ஒரு வருஷம் இது. இந்த தோற்ற பொலிவு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, உங்களை சுற்றி நீங்கள் கருப்பாகவே இருந்தாலும் சரி, சிவப்பாக இருக்கிறவங்க மட்டும் இல்லை, கருப்பாகவே இருந்தாலும் சரி, கலராக அழகாக தெரிவிங்க. உங்கள் சிரிப்பு பலருடைய மனசை கொள்ளை கொள்ளுங்க இந்த வருஷம். அதுபோல் உங்களுடைய சிந்தனையால், உங்களுடைய முயற்சியினால், கடின உழைப்பால் வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் மிகப்பெரிய பதவியை அடைவீங்க. உச்சபட்ச அதிகாரம் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டு. என்னதான் நான் அப்படிங்கிற அகந்தை இருந்தாலும் அத்தனையும் காணாமல் போயிடும். உங்ககிட்ட யாராவது ஆணவத்தோட கர்வத்தோட இருந்தாலும் இனிமே அமைதி ஆயிடுவாங்க. உங்கள் முன்னாடி எந்த விஷயமா இருந்தாலும் இது நல்லது, இது கெட்டது, இது சரியில்லை, இது சரி, அலசி ஆராய்ஞ்சு ஒரு முறைக்கு 1000 முறை யோசித்து ஒரு நல்ல தீர்வை முடிவு பண்ணி இறங்குவீங்க. அதான் முன்னாடியே சொல்லிட்டேன், கல்வியில் சிறப்பு உண்டு. நல்ல குணங்கள், நல்ல எண்ணம், நம்மளால் முடியுங்கிற தன்னம்பிக்கை, இதெல்லாம் ஊற்று மாதிரி உங்களுக்கு மனசில் ஏற்பட்டு ஒரு பெரிய மகான் மாதிரி நடந்துக்க ஆரம்பிப்பீங்க. அனுபவசாலி மாதிரி. சோர்வே வராதுங்க. இனிமே விட்டால் ஒரு நாள் செய்யக்கூடிய வேலையை 1 மணி நேரத்தில் செஞ்சு முடிப்பீங்க. அவ்வளோ ஒரு வேகம், சுறுசுறுப்பு இதெல்லாம் இருக்க போகுது. ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்பட போகிறீங்க. இந்த கலைகளில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதுவும் வீரக்கலை இருக்குல்ல, அந்த வீரக்கலையில் ஒரு சிலம்பாட்டம் அல்லது கராத்தே அல்லது உடல் வலிமை கொண்ட எந்த ஒரு விளையாட்டாக இருந்தாலும் அதில் ஆர்வம் இருக்கும், தேர்ச்சியும் உங்களால் அடைய முடியும். உண்மையை சொல்லப்போனால் கேம் அப்படின்னு சொல்லுங்கள், விளையாட்டுத் துறையில் மிக சிறப்பாக இந்த ஆண்டு என் நண்பர்களும் தோழிகளும் செயல்பட போகிறீங்க. அதே நேரத்தில் சூடான உணவு ரொம்ப விருப்பமாக இருக்கும், பசி தாங்க மாட்டீங்க. அதனால் நிறைய சாப்பிட தோணும். நிறைய சாப்பிட்றாதீங்க. நோய்கள், உஷ்ண நோய் உங்களை தாக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். அதுக்கப்புறம் காதல் அப்படின்னாலே ரொம்ப சந்தோஷமாகிடுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார காதல் ஊற்றெடுத்து ஓடும். 10 வருஷம் 15 வருஷமாக இருந்தாலும் சரி, திருமணமாகி ஒரு லவ் பேர்டு மாதிரி உற்சாகமாக சந்தோஷமாக பறக்க ஆரம்பிச்சிருவீங்க. இதான் புதுசாக கல்யாணம் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா புத்தி சுக்கிரன் புத்தி எப்பொழுதுமே அந்த காதலோட, அந்த காமத்தோட குடும்பத்தில் ஒரு பிணைப்பு இருக்கும், ஒரு புரிதல் இருக்கும். இது வரைக்கும் பிரிஞ்ச காதல், குறிப்பாக அவங்களாம் அதிர்ஷ்டசாலிங்க. இந்த 2026 கோவில் கட்டி கும்பிடுவீங்க. இந்த 2026 அப்படின்னு ஒரு கோவிலை கட்டி அதில் என்ன சாமி அப்படிங்கிறதுக்கு பதிலாக 2026 அப்படின்னு எழுதி வைப்பீங்க. ஏன்னா அப்படி ஒரு அற்புதமான ஆண்டு காதலர்களுக்கு. காதலையே பல வகை உண்டுங்க. நல்ல காதல், கள்ளக்காதல், வளர்கிற காதல், முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காதல், அசுர வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காதல் அப்படின்ட்டு. இதில் குறிப்பாக அசுர வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காதலாக இந்த வருஷம் இருக்கும். ஒரு மோட்டிவேட் பண்ணுவாங்க. அது கணவனாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், காதலனாக இருந்தாலும், காதலியாக இருந்தாலும், நம்மளால் முடியும், நாம் ஜெயிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம், நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல வேலை கிடச்சி, ஒரு நல்ல சம்பளம் கிடச்சி, நல்ல பதவி உயர்வு கிடச்சி, நல்ல வருமானம் கிடச்சி, ஒரு வீடு கட்டி, ஒரு வாகனத்தை வாங்கிட்டு நம்ம கல்யாணம் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு அசுர வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காதலாக இந்த வருடம் இருக்கும். அதுவும் விடாபிடியாக இருப்பீங்க, முடிவு பண்ணிடுவீங்க. அந்த முடிவிலிருந்து எத்தனை தடைகள் வந்தாலும், தாமதங்கள் வந்தாலும், இழப்புகள் வந்தாலும் அந்த கொள்கையில் விடாபிடியாக இருந்து ஜெயிச்சு காட்டக்கூடிய ஒரு ஆண்டு இந்த ஆண்டு. அதனால தான் காதல்களுக்குள்ளார அசுர வளர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு. குழந்தைகளை சிறப்பாக வளர்ப்பீங்க. அதீதமான தெய்வ பக்தி இருக்கும். ஒரு நம்பிக்கை வந்துடும், நமக்கு மேலே ஒரு சக்தி உண்டு அப்படிங்கிறத ஒரு உணரக்கூடிய ஒரு ஆண்டு. ஏன்னா அத்தனை வலிகள், அத்தனை வேதனை, வேறு வழியே இல்லை. உங்களை தாங்கி பிடிக்கிறதுக்கு வேறு யாரும் இல்லை, அந்த தெய்வம்தான் அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு வந்துடும். தெய்வ பக்தி அதிகரிக்கும். கண்டிப்பாக கோவிலுக்கு போக ஆரம்பிப்பீங்க. நீங்கள் கோவிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாலே மனசில் ஒரு உற்சாகம் அதிகரிக்கும், ஒரு தன்னம்பிக்கை வந்துடும், ஒரு பேச்சாற்றல், நம்மளால் முடியுங்க அப்படிங்கிற ஒரு வலிமை உங்களுக்கு வந்துடும். நிறைய துறையை சேர்ந்தவங்க, அதாவது வழக்கறிஞர் துறையை சேர்ந்தவங்க, பள்ளி ஆசிரியர்கள், கல்லூரி பேராசிரியர்கள், கட்டடக்கலை, கலை உலகை சேர்ந்தவர்கள், மருத்துவ துறையை சேர்ந்தவர்கள், காவல்துறை, இராணுவத்துறை, இப்படி அரசு துறையை சேர்ந்தவர்கள், இப்படி அத்தனை பேருக்கும் நாம் ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய ஒரு ஆண்டு, ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். அதாவது எதையுமே நேர்மறையாக சிந்திப்பீங்க. இது நடக்காது, அது முடியாது, அப்படி நடந்துருமோ அப்படிலாம் இருக்காது. நேர்மறையாக சிந்திக்க ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு பிடித்த விஷயங்களாக நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த நேர்மறை எங்கே போய் நம்ம நிற்கும்? உங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல சிந்தனையை வளர்க்கும். எல்லாருமே நல்ல விஷயமா யோசிக்க ஆரம்பிப்பாங்க. நேர்மையாக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு துணையாக தூணாக நிற்பாங்க. ஒரு நிபந்தனை இல்லாத உதவி,
என்னதான் நம்ம முயற்சி பண்ணி தோத்தாலும் அதுக்கு உறுதுணையாக நிற்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. ஒரு பொறுப்பை உணரக்கூடிய ஒரு காலகட்டம் உங்கள் குடும்பத்தில். அதாவது நீங்கள் வளர்ந்தாதான், நீங்கள் ஜெயிச்சாதான் இந்த குடும்பம் முன்னேறும் அப்படிங்கிற ஒரு உணர்வை அவங்க அடைவாங்க. ஒரு புரிதல் அவங்களுக்கு வரும். இந்த அறிவு இருக்குல்ல, அந்த அறிவு அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு ஆண்டு. உங்களுக்கான வெற்றி பாதையை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு இந்த ஆண்டு. ஏராளமான உறவுகள் உங்களுக்கு கிடைக்கும். புது புது உறவுகள், பெரிய பெரிய உறவுகள், பெரிய பெரிய நிறுவனத்தில் இருக்கிறவங்க, அரசியல்வாதிகள், ஒரு நல்ல உள்ளம் கொண்டவர்கள் உதவி செய்யறதுக்கு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு உதவி செய்ய யாரோ ஒருவர் எதிர்பார்த்து கொண்டிருப்பார். புண்ணியத்தை அடையணும் அப்படின்னா உதவி செய்யணுங்கிறது அவங்களுடைய விதி. அந்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். யாரையாவது தூக்கி விடணும் அப்படிங்கிறது அவங்களுடைய விதியாக இருக்கும். கரெக்டாக அவங்கள சந்திப்பீங்க. இந்த வருஷம் ஏராளமான உறவுகள், நட்புகள் கிடைச்சி உங்களுடைய முயற்சிக்கும் உங்களுடைய ஞானத்துக்கும் அறிவுக்கும் பெரிய பெரிய உறவுகள், நட்புகள் கிடைச்சி ஜெயிப்பீங்க இந்த வருஷம். நான் சொன்ன மாதிரி ஆன்மீக நாட்டம், தயவு செஞ்சு என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆன்மீக நாட்டம் அதிகரிச்சது அப்படின்னா உங்கள் மனசில் தோணுது, இதெல்லாம் கடவுளின் கட்டளை, இதுக்கெல்லாம் காரணம் கடவுள், இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஆன்மீகமாக ஏதாவது யோசிச்சிங்க அப்படின்னா அதை செஞ்சு முடியுங்க. எதையோ உங்ககிட்ட இருந்து ஒரு சக்தி எதிர்பார்க்குது. நீங்கள் எந்த கடவுளை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த எண்ணம் வருதோ, அந்த கடவுள் உங்களை பார்க்கணுன்னு நினைக்கிறாரு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ அவர்களை போய் பாருங்கள். அப்போ அந்த கோவிலுக்கு, அந்த கடவுளை, அந்த ஆன்மீக பயணத்தை கண்டிப்பாக எடுத்துக்கங்க. அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு எனர்ஜி கிடைக்கும். இந்த ஐம்பூதங்களின் எனர்ஜி கிடைச்சாலே, 9 நவக்கிரகங்களுடைய சக்தி கிடைச்சாலே, உங்கள் வாழ்க்கையில் நீங்களே நினச்சாலும் உங்களுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. உங்களாலே தடுக்க முடியாது. ஆன்மீகத்துறையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படும். அதாவது இது வரைக்கும் கடவுளையே நீங்கள் நம்பியிருக்க மாட்டீங்க. சாமி கும்பிட்றது அதெல்லாம் ஒரு தேவையற்ற வேலை, நேரம் வேஸ்ட் ஆகுது, காசு பணம் வேஸ்ட் ஆகுது அப்படின்லாம் நினச்சிருப்பீங்க இது வரைக்கும். அதில் ஒரு பெரிய மாற்றம் வரும். எதையோ ஒன்று அந்த இறைவன் உணர வைப்பார். ஏதாவது நினைக்கிறீங்க, திடீர்னு உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரும், ஒரு எண்ணம் வரும், இந்த கோவிலுக்கு போகலாம், ஒரு தெய்வம் மனசுக்கு வரும், இந்த தெய்வத்தை பார்க்கணும், இந்த இடத்துக்கு போகணும் அப்படிலாம் எண்ணம் வந்தது அப்படின்னா உங்களை பார்க்கணுன்னு அவர் விருப்பப்படுறாரு, அந்த தெய்வம் விருப்பப்படுது, அந்த கோவிலில் உள்ள சக்தி விருப்பப்படுது அப்படின்னு அர்த்தம். உடனே கிளம்பிடுங்க. அந்த இடத்தை நோக்கி, அந்த தெய்வத்தை நோக்கி உடனே உங்கள் பயணம் இருந்தது அப்படின்னா அங்கே கிடைக்கிற ஒரு சக்தி இருக்குல்ல, ஒரு எனர்ஜி இருக்குல்ல, மிகப்பெரிய எனர்ஜிங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், எதிரிகளாக இருந்தாலும், கெட்ட காரியங்களாக இருந்தாலும் அதையெல்லாம் அடித்து விரட்டக்கூடிய, தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு எனர்ஜி உங்களுக்கு அந்த இடத்துல கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். மிகப்பெரிய தொழிலதிபரா, மிகப்பெரிய அரசியல்வாதியா, மிகப்பெரிய பதவி உயர்வில் இந்த ஆண்டு நீங்கள் அமரணுங்கிற விதி இருக்குங்க. யோகம் அப்படிங்கிறத விட விதி இருக்குது. அதனால் கண்டிப்பாக அமருவீங்க. மிகப்பெரிய புகழை இந்த வருஷம் அடைய போகிறீங்க. இந்த ஆண்டு சூரியன் ஆதிக்கத்தில் பிறக்கிறதுனால மிகப்பெரிய புகழ் கிடைக்கும். எப்படி சூரியன் ஒளி இந்த உலகத்துக்கு எல்லா இடத்துலையும் படுதில்ல, அந்த மாதிரி உங்களை பற்றின பெயர் இந்த உலகத்துக்கே தெரியும். குறிப்பாக உங்கள் ஊரில் உங்களை பற்றி பெருமையாக பேசக்கூடிய அமைப்பாவது ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. குறைந்தபட்சம் ஒரு 4 ஊருக்கோ அல்லது ஒரு டிஸ்ட்ரிக்டோ அல்லது ஒரு மாநிலத்துக்கோ அல்லது இந்த நாட்டுக்கோ அல்லது இந்த உலகத்துக்கோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய பெயரும் புகழும் பரவக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அடுத்து பார்த்திங்கன்னா 2ஆம் வீட்டில் 4 கிரகங்கள் அப்படி சிம்மாசனம் போட்டு உட்காந்துட்டாங்க. 2ஆம் வீடுனா தனம், வாக்கு, குடும்பஸ்தானம். மிகப்பெரிய அதிர்ஷ்டம். எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு கிடைக்காது. 2ஆம் வீடுங்கிறது ஒரு மனுஷனுக்கு முக்கியமாக தேவைப்படுற ஒரு இடம். இது இருந்துட்டால் ஒவ்வொரு மனுஷனுமே ராஜா தான். அதாவது முக்கியமாக எதுனா குடும்பம், பணம், இந்த 2 தானே முக்கியம். வேற என்ன முக்கியம்? குடும்பம், நல்ல குடும்பம் அமைஞ்சிருச்சு அப்படின்னா நிம்மதி, பணம் நிறையா வந்துருச்சு அப்படின்னா சந்தோஷம். நிம்மதியும் சந்தோஷமும் ஒரு மனுஷனுக்கு இந்த 2ஆம் இடத்தை தான் சொல்லுது. அந்த வீட்டில் ஒரு அற்புதமான அமைப்பு பாருங்கள். 4 கிரகங்கள் சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்து உங்களுக்காக போராட, உங்களுக்காக பல நல்ல விஷயங்களை செய்யறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. எந்தெந்த கிரகம்? சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய். இந்த 4 கிரகமே உங்களுக்கு முக்கியமான கிரகம். அதுவும் உங்களுடைய அதிபதியோடு சேர்ந்துருக்கு. சூரியன் 2ஆம் வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும். சிஎம்ஐ போய் இன்றைக்கி பார்க்கணும், போன காரியம் நடக்குமோ நடக்காதோ அப்படின்லாம் முன்னாடி பேசியிருப்பீங்க. இப்போ பேசுவீங்க, கண்டிப்பாக நான் பார்த்துருவேன், எப்படி அவரை பார்க்கணுன்னு எனக்கு தெரியும், யாரை பிடிச்சா எங்கே பார்க்க முடியும் அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவீங்க. கலெக்டரை அழைச்சிட்டு வரணும்,
அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பார்த்துக்கிறேன், என்கிட்ட விட்டுருங்க, எனக்கு நல்லாவே அவரை தெரியும். தெரியலன்னாலும் ஒரு தன்னம்பிக்கையோடு சொல்லுவீங்க, நான் எப்படி அழைச்சிட்டு வரேன் பாருங்க, விடுங்க, என்கிட்ட விட்டுட்டீங்களே, நான் பார்த்துக்கிறேன். இப்படி ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல பேச்சு. ஏன்னா 2ஆம் வீடுங்கிறது குடும்பம், தனம் மட்டும் இல்லை, வாக்குஸ்தானம். அந்த வார்த்தையில் தீப்பொறி பறக்கும், ஒரு தன்னம்பிக்கை துளிர் விடும். பாரியா, நடக்கலைனாலும் எவ்வளோ தைரியமாக பேசுகிறார் பார். சில பேர் சொல்லுவாங்க, உன்னெல்லாம் வாய் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாயாலேயே சமாளிக்கிற அந்த பவர் இந்த காலகட்டத்தில் உண்டு. ஈகோலாம் பார்க்க மாட்டீங்க, சந்தேகம்லாம் பட மாட்டீங்க, நடக்குமா நடக்காதா, முடியுமா முடியாதா அப்படின்ட்டு. நேர்மறையோட யோசிப்பீங்க, நேர்மறை சிந்தனை இருக்கும். உங்களுடைய பாரம்பரியத்தை கட்டி காப்பீங்க. உங்களுடைய வார்த்தையால் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறதுக்கு உசுரையும் கொடுப்பீங்க. இந்த காலகட்டத்தில் அந்த செவ்வாய் பகவானால் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். இது வரைக்கும் உங்களது அதிபதி உங்களுக்கு எப்படி என்ன செய்ய போகிறாருன்னு தெரியாது. ஆனால் இந்த முறை தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக, குடும்ப ரீதியாக, வருமான ரீதியாக மிகப்பெரிய நல்ல பலனை கொடுக்க போகிறார். ஒவ்வொரு விஷயத்துலையும் ஈடுபட்டு, அதாவது பதவி உயர்வு, வேலையில் நல்ல லாபம் கிடைக்கிறது, குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொடுக்கறது, இப்படி பல விஷயங்களில் உங்களுக்கு ஆதரவாக செயல்பட போகிறார். அது மட்டும் இல்லை, 2ஆம் வீட்டில் சூரியன் இருக்கிறது உங்கள் எண்ணங்களுக்கு வலிமை சேர்க்கும். 2ஆம் வீட்டில் சூரியன் கொஞ்சம் பாதகமாக செயல்படுறார் அப்படின்னா ஒரு ஒற்றுமை இல்லாததை காட்டும். சில நேரத்தில் கோபம் அதிகமாக இருக்கும். திடீர்னு கோபத்தை காட்டுருவீங்க. குடும்பத்தில் காட்டிட்டீங்க அப்படின்னா அவங்களும் எதிர்வினை ஆற்றுவாங்க. நாங்கள் எல்லாருக்குமே சம உரிமை உண்டு. கோவப்படுறதுக்கும் பேசுறதுக்கும் செயல்படுறதுக்கும் சம உரிமை உண்டு. அந்த ரீதியில் நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா டக்குன்னு அவங்களும் கோவப்படுவாங்க. இந்த சில விஷயத்தை மட்டும் நீங்கள் கவனிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சூரியன் உங்களுக்காக உங்கள் வாழ்க்கையை அவர் எப்படி இந்த உலகம் முழுவதும் பரவி இருக்கிறாரோ அந்த மாதிரி உங்களது புகழையும் கௌரவத்தையும் பரப்புவார். அடுத்தது 2ஆம் வீட்டில் சுக்கிரன். இந்த சுக்கிரன்கிறது தாங்க இங்கே மிகப்பெரிய ஹைலைட்டு. ஏன்னா 2ஆம் வீடுனாலே குடும்பம், செல்வம். இந்த குடும்பத்தில் அனைத்து சுகத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு. இந்த வருஷம் ஆரம்பத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால மெயினாக கொடுத்து வச்சவங்க விருச்சிக ராசி நண்பர்களும் தோழிகளும் தான். அதிக சுகத்தை பார்த்துருக்க மாட்டீங்க. வேலை பளு. சுக்கிரன் 2ஆம் வீட்டில் இருந்தாலே நல்ல ஆடை, ஆபரணம், அழகு, நமக்கு தேவையான சொகுசான பொருட்கள், ஒரு பெட்டு, நல்ல பெட்டு வாங்கிறது, ஊர் சுற்றுறது, ஆடம்பரமான வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்பை கொடுக்கும். இந்த வருஷம் திடீர்னு வசதி வாய்ப்புகள்லாம் வந்து சொர்க்கத்தையே அனுபவிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அதிகபட்சம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. மனுஷன் சந்தோஷமாக இருக்கிறது வேற, சொகுசாக இருக்கிறது வேற. சந்தோஷமாக இருக்கிறது அது இயற்கை, சொகுசாக இருக்கிறது அதிர்ஷ்டம். அந்த அதிர்ஷ்டத்தை இந்த காலகட்டத்தில் என் அன்பு விருச்சிக ராசி நண்பர்களும் தோழிகளும் அடைய போகிறீங்க. இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார். குறிப்பாக பெண்களால் உங்களுக்கு அதிக நன்மை கிடைக்க போகுது. நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், குடும்ப பெண்களாலேயோ அல்லது உறவு பெண்களாலேயோ அல்லது தோழிகளாலேயோ, இப்படி பெண்களால் மிகப்பெரிய நன்மை கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லை, கலையார்வம் அதிகரிக்கும். கலைத்துறையில் இருந்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சாதனையை இந்த ஆண்டு படைப்பீங்க. அது குடும்பத்துக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். உங்களுடைய சாதாரண வாழ்க்கையை சொகுசு வாழ்க்கையாக மாற்றிக்கிறதுக்கான அத்தனை முயற்சியும் பண்ணுவீங்க. இந்த பணங்காசு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் நிறைய கிடைக்கும். நல்லா வாழறதுக்கு தானே பணம், வாழ்ந்து பார்த்துருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த சுக்கிரன் வந்து செல்வம், நிதி, சேமிப்பு, அழகான வீடு, இதையெல்லாம் சொல்லக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது. அடுத்தது புதன். 2ஆம் வீட்டிலே புதன் இருக்கிறார். நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். நீங்கள் சிந்திக்கிற ஒவ்வொரு சிந்தனைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். எதையுமே அறிவுபூர்வமாக யோசிக்க போகிறீங்க, செயல்படுத்த போகிறீங்க. ஆகச்சிறந்த அறிவாளி அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த பெயரை எடுக்க போகிறீங்க. நிறைய புத்திசாலித்தனம், அறிவு, மன உறுதி, நகைச்சுவை குணம், இதெல்லாம் வெளிப்பட போகுது. கலைத்துறையில் சாதிப்பீங்க. நீங்கள் எந்த பயணம் செஞ்சாலும் உங்களுக்கு சாதகமாக அமையும். குடும்ப பற்றுள்ளவராக மாற போகிறீங்க. குடும்பத்துக்காகவே சிந்திக்க போகிறீங்க. இந்த வருஷம் குடும்பத்துக்காகவே சிந்தித்து செயல்பட போகிறீங்க. அது மட்டும் இல்லை, சனி பகவான் இந்த வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்கார். குடும்பத்தில் சில நல்ல விஷயங்களும் நடக்கும், சில சவால்களையும் சந்திக்க வேண்டியது வரும். ஏன்னா புதன் சுக்கிரன்னாலே காதல் கிரகம். அங்கே சேர்ந்துருக்கிறது யாருன்னா செவ்வாய் சேர்ந்துருக்கிறார்.
லக்னாதிபதியும் 6ஆம் வீட்டு அதிபதியும் சேர்ந்திருக்கிறார். எதிரிகளை உருவாக்கக்கூடிய இடம். தெளிவாக இந்த இடத்த புரிஞ்சுக்கிங்க. பல சந்தோஷங்களையும் சில பிரச்சனைகளையும் இந்த காலகட்டத்தில் இந்த அமைப்பு கொடுக்கும். நம்ம மெயினாக சந்தோஷத்தை எடுத்துப்போம். 2026 நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும். உங்கள் கொடி தான் பறக்கணும். எழுதி வச்சுக்கிங்க. என் அன்பு விருச்சிக ராசி நண்பர்களே, தோழிகளே, என்னென்ன சாதிக்க போகிறோம், என்னென்ன இந்த வருஷத்தில் முடிக்க போகிறோம், அச்சீவ் பண்ண போகிறோம், உங்களுடைய டார்கெட் என்ன, எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிட்டு செயல்படுத்துங்க. இல்லை அப்படின்னா இந்த குடும்பத்தில் நடக்கக்கூடிய சில சவால்கள், பிரச்சனைகள் அப்படின்னா இந்த சுக்கிரன் புதன் காதல் கிரகம், காம கிரகம், அவர்கள் கூட செவ்வாயும் சேர்ந்திருக்கிறார். செவ்வாய் சேர்ந்தாலே உங்கள் வாழ்க்கையே மொத்தமாக திசை திருப்பிடுவார். எப்படி? உங்கள் வாழ்க்கையே நீங்கள் திட்டமிட்டு செயல்படுத்தலை, உங்கள் வாழ்க்கையை இல்லை திட்டமிட்டு ஒவ்வொரு நாளையும் கடக்கலை அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை வேற எங்கேயோ கொண்டு போய் விடக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா குடும்பத்தில் இந்த 3 கிரகங்கள் இருக்கிறது, அதோட 4 கிரகம் சூரியனும் இருக்கிறது. முள்ளு மேலே நடக்கிறது மாதிரி, ஒத்த செவுத்தில் நடக்கிறது மாதிரி, நிலை இல்லாதது. எந்த பக்கம் வேணாலும் விழலாம். ஒரு பக்கம் தண்ணி, ஒரு பக்கம் பாறை. எங்கே விழுந்தால் தப்பிக்க முடியும்? நீச்சல் தெரிகிறவங்களுக்கு தண்ணியில் விழலாம், தப்பிச்சிடலாம். நீச்சல் தெரிஞ்சாலும் நீச்சல் தெரியலனாலும் பாறையில் விழுந்தால் தப்பிக்க முடியாது. தண்ணியில் விழுறது நல்ல விஷயம், பாறையில் விழுறது நமக்கு கண்டம். அப்போ நீங்கள் உங்கள் பாதையை தேர்ந்தெடுக்கணும், உங்கள் லட்சியத்தை உருவாக்கணும், உங்கள் டார்கெட்டை முடிவு பண்ணணும். அப்போ தான் இந்த 2026 அழகாக அற்புதமாக ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியும். காதல் இருக்க வேண்டியது தான். இது வரைக்கும் அந்த வீட்டை குரு பகவான் பார்த்தார். உங்கள் குடும்ப வீட்டை அந்த ஒரு வருஷமாக குரு பகவான் பார்த்தாரு. ஏப்ரல் வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருப்பார். அதனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வெளியில் வராது, எந்த ரகசியமாக இருந்தாலும் வெளியில் வராது. நீங்கள் எப்படி வேணாலும் குடும்பத்தில் நடந்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம், மே மாதத்துக்கு அப்புறம் சூரியன் என்ன செய்யும்? அதிகாரத்தை கொடுக்கும், ஒரு ஆணவத்தை கொடுக்கும், எனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற திமிரை கொடுக்கும். பணிஞ்சிடாதீங்க. உங்கள் மேலே அவர் கோபத்தில் இருந்தால் அதை கொடுத்து குடும்பத்தில் பிரச்சனையை கொடுப்பார். கையெடுத்து கும்பிடுங்க. காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சூர்யாய நமக. அவர் உங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படின்னா அந்த கோபத்தை கொடுத்து உங்களது துணைக்கு, அதாவது குடும்பம்னா என்ன? துணை தான், கணவன் மனைவி. உங்களது துணைக்கு ஒரு வெறுப்பை உருவாக்குவார், உங்கள் மேலே ஒரு கோபத்தை வர வைப்பார். நண்பர்களே, தோழிகளே, அதுபோல் 9ஆம் வீட்டில் சுக்கிரன். காதல் அற்புதமாக உருவாகும். காதல் திருமணத்தில் போய் முடியும். உங்கள் வாழ்க்கை துணையை தேடுறதுல ஒரு வெற்றியை அடைவீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு கணவனோ மனைவியோ கிடைப்பாங்க, அல்லது ஒரு ஆண் ஒரு பெண் இந்த வருஷம் கிடைச்சி உங்கள் வாழ்க்கையில் வெறுமையான வாழ்க்கையை சந்தோஷப்படுத்துறதுக்கு, சுகப்படுத்துறதுக்கு ஒரு ரொமான்டிக்கான வருஷமாக மாறும். அது மட்டும் இல்லைங்க, டூயட் பாடுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் டூயட் பாடுவீங்க. அதாவது காதலர்கள் மட்டுமல்ல, கல்யாணம் ஆனவங்களும் சரி, ஒரு அன்பை தேடுவீங்க. பிரிஞ்சிருந்த உறவு ஒன்று சேரும். ஒரு கணவனை பிரிஞ்சிருக்கீங்க, ஒரு மனைவியை பிரிஞ்சிருக்கீங்க, அல்லது காதலரை ஏதோ ஒரு பிரச்சனையால் பிரிஞ்சிருக்கீங்க, காதலனை பிரிஞ்சிருக்கீங்க, காதலியை பிரிஞ்சிருக்கீங்க, காதலனை பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா அந்த நினைவுகள் அதிகரிக்கும். ஒரு நேர்மையான உறவை இணைக்கக்கூடிய ஒரு ஆண்டு இது. டூயட் பாடுவீங்க, கவிதை எழுதுவீங்க, காதல் கவிதை. அதுவும் கம்பன் கண்ட சீதை உந்தன் தாயல்லவா, காளிதாசன் சகுந்தலை உன் சேயல்லவா. கம்பன் கண்ட சீதை உந்தன் தாயல்லவா, காளிதாசன் சகுந்தலை உன் சேயல்லவா. அம்பிகாபதி அனைத்த அமராவதி, மங்கை அமராவதி, சென்ற பின்பு பாவலர்க்கு நீ ஏகதி, என்றும் நீ ஏகதி. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா. சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா, சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா. ஆ
இப்படி உங்களுடைய அன்பை, காதலன் காதலியோட அல்லது கணவன் மனைவியோட பகிர்ந்து கொள்கிற, கலந்துக்கிற ஒரு ஆண்டு இந்த ஆண்டாக இருக்கும். அதனால் இந்த காதலே, இந்த அன்பே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தேடக்கூடிய ஒரு ஆண்டு. ஜோதிடத்துக்கெல்லாம் இந்த பாட்டு தேவையா அப்படின்னு சொல்லலாம், நீங்களும் யோசிக்கலாம். ஆனால் இந்த மாதிரியான பாட்டால் தான் அந்த காலத்து காதல்லாம் ஒரு அழகாக வளர்ந்தது, ஒரு நல்ல காதலை உருவாக்குனது, அந்த காதலில் நேர்மையாக இருக்க வச்சது இந்த மாதிரியான பாடல்கள் தான். அதை உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த காலத்தில் அப்படியெல்லாம் அந்த பாட்டை நான்லாம் விரும்பி பாடுவேன். அதனால் உங்களுக்கும் நிறைய எதிர்பார்க்க வைப்பார், என்ஜாய் பண்ணதுனால கண்டிப்பாக சரி திட்டாதீங்க. கேத்த ஊதியம் எல்லாம் சொல்லுவாங்களே, எள்ளுக்கேத்த எள்ளூருண்டன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், கிராமத்து பழமொழி. அந்த மாதிரி நம்ம குடும்பத்துக்கு இவ்வளோ தான் கொடுத்து வச்சது அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க இது வரைக்கும். ஆனால் மே மாதத்துக்கு அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. எனக்கு இது கிடைச்சே ஆகணும், பிடிவாதமாக இருப்பாங்க. உங்களை அதிகாரம் பண்ணுவாங்க. செவ்வாய் வேற சேர்ந்துருக்கிறாரு, ஆக்ரோஷப்படுவாங்க. நீங்கள் நினச்சதை செஞ்சு கொடுக்கல, அவங்க விருப்பத்தின்படி நடந்துக்கல அப்படின்னா ஆக்ரோஷப்படுவாங்க. புதன் பகவான் வேற அங்கே இருக்கார், பயங்கரமாக சிந்திப்பாங்க. இங்கே என்ன தெரியுமா, ஒரு வேளை நீங்கள் நேர்மையாக இருந்தீங்க அப்படின்னா தப்பிச்சிருவீங்க. உங்களுடைய நேர்மையை காட்டியே நீங்கள் பழிச்சிக்கலாம். ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா சிக்கிட்டீங்க. அதாவது விதியின் வலையில் சிக்கிட்டீங்க அப்படின்னு அர்த்தம், விதியின் சதியில் சிக்கிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா உன்னால் மட்டும்தான் முடியுமா, என்னாலே முடியும், நானும் ரகசிய உறவை வச்சுப்பேன், நானே எங்கே வேணாலும் போவேன் சொல்ல மாட்டாங்க, செஞ்சே காட்டுருவாங்க. அதே நேரத்தில் இது வரைக்கும் ரகசிய உறவுகள் இருந்ததுன்னா அப்போவும் சிக்கிப்போம். அப்போ என்ன செஞ்சிடணும், ஏதாவது தப்பு தவிர ரகசிய உறவு வச்சுருந்தோம், இது வரைக்கும் கள்ளத்தொடர்பு வச்சுருந்தோம் அப்படின்னா இதுக்கு மேலே முழு நல்லவர்களாக மாறிடுறது ரொம்ப நல்லது. அவங்க என்னெல்லாம் கேட்குறாங்களோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. அன்பாக இருந்தாலும், காதலாக இருந்தாலும், ஒரு சுகமாக இருந்தாலும், பொருளாக இருந்தாலும் கேட்டதை செஞ்சு கொடுத்துருங்க. மே மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் பார்வை முயற்சி ஸ்தானத்துக்கு போகுது, குடும்பஸ்தானத்தை விட்டு. கொஞ்சம் பல நன்மைகளும் இருக்குது, சில சவால்களும் இருக்குது. அப்படிங்கிறது இதுதான். குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படிம்பாங்க. குரு விலகிட்டாலே பல ரகசியங்கள் வெளியே வரும், பல உண்மைகள் வெளியே வரும், அதுவும் கெட்ட விஷயங்களாக வரும். அதுதான் பிரச்சனையே. நல்ல விஷயங்கள் வந்தால் கூட நமக்கு பேர் புகழ் கிடச்சிரும். கெட்ட விஷயங்களாக வெளியில் வரும்போது சிக்கிப்பீங்க. இந்த இடம்ங்கிறது ரொம்ப நல்ல இடம் அப்படின்னு சொல்லலாம், ரொம்ப ரொம்ப கெட்ட இடம்னு சொல்லலாம். அதனால் நல்லதையும் கெட்டதையும் சமமாக இந்த இடம் உங்களுக்கு கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லை, உங்கள் பாதையை லட்சியத்தோடு அமைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஆண்டு இந்த ஆண்டு. விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய ஆண்டு. சபதம் எடுங்கள். அதாவது உங்களது கவனம் திசை மாறுங்க, காமத்தில் திசை மாறும். வீட்டில் கிடைக்கலன்னா வெளியில் தேடும். அந்த எண்ணங்கள்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு வலுவான எதிர்கால திட்டங்கள் ரொம்ப முக்கியம், லட்சியம் முக்கியம். அதனால தான் உங்களுடைய டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள், ஒரு மிஷனை உருவாக்குங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு சாதனை செய்கிறது மாதிரி எழுதி வைங்க. ஈஸியாக, முதல்ல ரொம்ப ஈஸியாக, அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமாக, அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமாக. ஒரு கேமில் எப்படி ஃபர்ஸ்ட் லெவல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், அடுத்தடுத்த லெவலுங்கிறது ரொம்ப சவாலாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுடைய டார்கெட்டை ஆரம்ப கட்டத்தில் ஈஸியாக வச்சுக்கோங்க. இந்த வருஷத்தில் ஒரு பெரிய டார்கெட்டை அச்சீவ் பண்ணுன்னு பெருசாக வைங்க, கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும். நீங்கள் விஸ்வரூபம் எடுக்க வேண்டிய ஆண்டு இந்த 2026ஆம் ஆண்டு. என்னது 200% இந்த ஆண்டு நீங்கள் விஸ்வரூபம் எடுக்க போகிறீங்க. அதனால் சபதம் எடுத்துக்கங்க, நான் இப்படி தான் வாழ போகிறேன். பல குறைகள் இருக்கும், குறையில்லாத மனுஷனும் இல்லை, தப்பு செய்யாத மனுஷனும் இல்லை. மனுஷன்னா தப்பு செய்வான், அவன் தான் மனுஷன். இல்லைனா ரோபோட் தான் தப்பு செய்யாது, மனுஷன் சொல்கிறத கேட்கும். இன்றைக்கி ஏஐன்னு அதையும் தாண்டி செய்ய ஆரம்பிக்குது, அது அடுத்த விஷயம். மனுஷனாலே தப்பு பண்ணுவாங்க, ஆனால் ஒரு முடிவு எடுக்கணும். இந்த ஆண்டு முடிவு இல்லை, சபதம். இந்த ஆண்டு இதை நான் செய்ய மாட்டேன், இந்த தவறை செய்ய மாட்டேன், இந்த பழக்கத்தை விட்டுருவேன். இன்றைக்கி நிறைய பழக்கங்கள் இருக்கும். ஒரு 10% பேர் இந்த உலகத்தில் எந்த பழக்கமும் இல்லாமல் தாம் வாங்கி வந்த கர்ம வினையை தீர்த்துக்கிட்டு இருப்பாங்க. நேர்மையாக இருக்கணுங்கிற உணர்வு அவங்களுக்கு இருந்திருக்கும். மீதி 90% பேர் ஏதோ ஒரு சுழற்சியில், ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டு ஒரு தவறான பழக்க வழக்கத்துக்கு ஆளாகி இருப்பீங்க. அதிலிருந்து நான் மீண்டு வருவேன், என்னுடைய லட்சியத்தை நான் அடைவேன் அப்படிங்கிற சபதம் எடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு. அப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா விஸ்வரூபம் தான். நீங்கள் எடுக்கிற அந்த ஒரு முயற்சி இருக்குல்ல, எப்படி அவதாரம் அப்படின்னு சொல்லலாம். புது அவதாரம் இந்த 2026ஆம் ஆண்டு
எடுக்க போகிறீங்க. பல சவாலை சமாளிக்க போகிறீங்க. அதாவது 1000 யானைகள் எதிர்த்து வந்தாலும் எதிர்த்து நிற்கிற சிங்கம்டா அப்படின்னு நிற்க போகிறீங்க. அதாவது நீங்களாக இனிமேல் இருக்கக்கூடாது. வேற எதையும் கண்டு போராடக்கூடிய, எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய, சாதிக்கக்கூடிய அந்த ஒரு மனிதராக, அந்த ஒரு மனித இனமாக மாறக்கூடிய ஒரு ஆண்டு இந்த ஆண்டு. பல வாழ்க்கை பாடத்தை கற்றுப்பீங்க. பல வெற்றிகளை நீங்கள் அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். இங்கே என்ன தெரியுமா, வாய்ப்பு தான் முக்கியம், உங்களுடைய சிந்தனை தான் முக்கியம். உண்மையை சொல்லப்போனால் ஜெயிக்கிறதுலாம் அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் இல்லைங்க. சிந்திக்க தெரியாதவனுக்கு தான் கஷ்டம். நல்லா தெரிஞ்சுக்கிங்க. தயவு செஞ்சு இது உங்களுக்கு தெரிஞ்சாலும் புரிஞ்சாலும் மறுபடியும் சொல்கிறேன், சிந்திக்க தெரியாதவங்களுக்கு இந்த உலகத்தில் ஜெயிக்கிறது, கோடீஸ்வரன் ஆகிறது, எல்லா செல்வங்களையும் அடையிறது கஷ்டம். சிந்திக்க தெரிஞ்சவங்களுக்கு எல்லாமே ஈஸிங்க. ஜெயிக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் இல்லை, சிந்திக்கிறவங்களுக்கு மட்டும் இது. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் ஆப்பிள் பழம் கீழே விழுந்துருச்சு. அதை பார்த்த நியூட்டன் என்ன செஞ்சார்? மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தினார். புவியீர்ப்பு உண்டு பூமிக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சார். பெரிய விஷயம். பறவை பறக்கிறத ரைட் சகோதரர்கள் பார்க்குறாங்க. அப்போ சிந்திக்கிறாங்க, பறவையால் மட்டும்தான் பறக்க முடியுமா? நம்மளாலையும் பறக்க முடியும். அந்த பறவை எதனால் பறக்குது? அதுக்கு என்ன சக்தி இருக்குது பறக்கிறதுக்கு? 5 அறிவு கொண்ட ஜீவன் பறக்குது, 6 அறிவு கொண்ட மனிதன் நடக்கிறான். அப்போ நாம் பறக்கணும்னா என்ன செய்யணும்? அந்த சிந்தனை தான் ரைட் சகோதரர்கள் விமானம் கண்டுபிடிக்கிறதுக்கான, இந்த உலகத்தில் பெரிய புரட்சியை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிது. அதனால் இங்கே சிந்தனை ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் நாம் பார்க்குற பொருள், நாம் சந்திக்கிற அனுபவம், நாம் செய்கிற செயல், நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகள், இதில் எல்லாத்துலேயும் உங்களை ஈடுபடுத்தி உங்கள் கவனத்தை செலுத்தி நுட்பமாக நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஆற்றல் வெளிப்படும், மிகப்பெரிய சக்தி வெளிப்படும், திறமை வெளிப்படும். எவ்வளோதோ வாய்ப்பு இருக்குது, எவ்வளோதோ வேலைகள் இருக்குது. நீங்கள் அன்றாடம் வாழ்க்கையில் விளம்பரம் பார்க்குறீங்க, மொபைலில் பார்ப்பீங்க, டிவியில் பார்ப்பீங்க, யூடியூப்பில் பார்க்குறீங்க. அதில் ஒரு அலுவலகத்தில் சேர வேண்டுமா? பயிற்சி தருகிறோம், வேலையும் வாங்கி தரோம், கணிப்பொறி கற்றுக் கொடுக்குறோம், சரளமாக ஆங்கிலம் பேச வேண்டுமா, உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கா, இப்படின்னு பல விளம்பரத்தை நம்ம பார்க்குறோம். ஆனால் எந்த முயற்சியுமே நம்ம பண்ணாமல், எதையுமே கவனிக்காமல் அப்படியே அமைதியாக இருந்துடுறோம். நம்மளாலாம் இது முடியுமா? இதெல்லாம் நமக்கு தேவையானது இல்லை. அப்படியே யாராவது பயிற்சிக்கு போய் முன்னேறிட்டாலும் அவங்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் இருக்குங்க, நமக்கு தான் அந்த அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற ஒரு பெருமூச்சு. இது யார் மேலே குத்தங்க? கொட்டி கிடக்கு லட்சக்கணக்கான வாய்ப்புகள் இல்லை, கோடிக்கணக்கான வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. ஒவ்வொரு உயிரினமுமே, ஒவ்வொரு மனுஷனுமே, ஒவ்வொரு செயலுமே இங்கே வாய்ப்புகள் தான். அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கல அப்படின்னா அது யாருடைய குற்றம்? முயற்சி இருக்கிறவங்கள கடலில் தள்ளணும்னு வச்சுங்களேன், அவங்க முத்தெடுக்கத்தான் முயற்சி பண்ணுவாங்க, தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ண மாட்டாங்க. விஷத்தை கொடுத்து மரண தண்டனையை நிறைவேற்ற போகிறாங்க. யாருக்கு? சாக்ரடிஸுக்கு. ஆனால் அந்த நேரத்துலையும் பக்கத்தில் இருக்கிற கைதிக்கிட்ட ஏதாவது ஒரு புதிய விஷயம் கற்றுக்க முடியுமா அப்படின்னு முயற்சி பண்ணுறாரு. எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இல்லை? அடுத்த நிமிஷம் அவருக்கு மரண தண்டனை, விஷ மருந்து கொடுத்து கொல்ல போகிறாங்க. ஆனாலும் பக்கத்தில் இருக்கிற அந்த கைதிக்கிட்ட ஏதாவது புதிய விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அப்படி இருக்கும்போது மரணிக்கும் தருவாயிலும் புதிய விஷயம் தேடுற அவர் எங்கே? வழிநடுக நமக்கு வாய்ப்புகள் கிடைச்சோம், அந்த வாய்ப்புகளை பார்த்து முயற்சி பண்ணாமல் நாமளே நம்ம கண்ணை மூடிக்கிட்டு நமக்கு இதுதான் விதி, நமக்கு இதுதான் அதிர்ஷ்டம், நமக்கு கிடைச்ச யோகம் அவ்வளோதான், இப்படி நிறைய வாய்ப்புகளை மிஸ் பண்ணுறோம். கொஞ்சம் நேரம் உட்காந்து இந்த 2026 டிசம்பர் மாதம் பிறக்க போகுது. அதுக்கு முன்னாடி 2025 டிசம்பர் 31ஆம் தேதி நைட்டு 12 மணிக்கு கொண்டாடுறத விட்டுட்டு முதல்ல ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க. மனசில் என்ன செய்யலாம், நம்ம என்ன சாதிக்க போகிறோம், எப்படி ஜெயிக்க போகிறோம், ஒரு 5 நிமிஷம் நேர்மையாக நம்ம வாழ்க்கையில் என்ன முடிக்க போகிறோம், இதை சிந்திக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் கொண்டாடுங்க. இந்த வேலை இல்லை, தொழில் இல்லை, அதிர்ஷ்டம் இல்லை, யோகம் இல்லை, இப்படிலாம் நம்ம அடுத்தது புலம்பவே மாட்டோம். எவ்வளோ பேர் புலம்புறோம். எங்கே தெரியுமா அதெல்லாம் பிரச்சனை? படிப்புக்கேற்ற வேலை வேணும், அரசாங்க வேலை தான் வேணும், பெரிய கம்பெனியில் தான் நமக்கு வேலை தேவை, பெரிய நிறுவனமாக தான் நம்ம தொடங்கணும், பெரிய தொழில் தான் நம்ம செய்ய ஆரம்பிக்கணும், சொந்த தொழில் ஆரம்பிக்கணும், அதுவும் மத்திய அரசில் தான் நமக்கு வேலை கிடைக்கணும், அப்படி கிடைச்சதுன்னா கை நிறைய சம்பளம் கிடைக்கும் இப்படின்னு நினைக்கிற இளைஞர்கள் பல பேர். இதனாலே பல வாய்ப்புகளை மிஸ் பண்ணுறோம். அதுவும் கார்ப்பரேட் வேலை கனவுகள்லாம் மிக அதிகம். ஐடி துறையில் வேலை செய்யணும், இப்படி கனவு உலகில் மட்டுமே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். பல வேலைகள் இருக்குங்க, பல தொழில்கள் இருக்குது. நம்ம சொன்னது மாதிரி சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும், புதிய சிந்தனை உருவாகணும், கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தணும். எங்கேயாவது நமக்கு புதுசாக கிடைக்குதா, ஒரு ஐடியா கிடைக்குதா, வாய்ப்பு கிடைக்குதா, இப்படி மனசு வச்சா நம்மளாலே முடியும். ஏதாவது ஒரு முடிவு எடுங்க. இந்த வருஷம் ஜனவரி மாதம் கண்டிப்பாக ஒரு வேலைக்கு நம்ம போயே ஆகணும், ஒரு தொழில் நம்ம செஞ்சே ஆகணும். அரசு வேலையோ, சொந்த தொழிலோ, தனியார் நிறுவனமோ எதுவாக இருந்தாலும்
நம்முடைய திறமையை காட்டுறதுக்கு நம்ம ஒரு வேலையில் சேரணும், ஒரு இடத்துல சேரணும். கட்டாயம் உங்கள் திறமைக்கேற்ற வேலை இந்த ஆண்டு காத்துக்கிட்டு இருக்குங்க, எங்கேயோ காத்துக்கிட்டு இருக்கு. அதை உங்களால் அடைய முடியும், நீங்கள் அடைய போகிறீங்க. நான் சொல்கிற இந்த வார்த்தை 200% பலிக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள். மிகப்பெரிய விஷயமா இந்த கிரகம் பாருங்கள், கேது 10ஆம் வீட்டில் இருக்குது. குடும்பத்தில் ரொம்ப உற்சாகமாக இருந்திருப்பீங்க, ரொம்ப வேலை தொழிலாம் அழகாக போயிட்டு இருந்திருக்கும், இன்பத்துக்கும் சந்தோஷத்துக்கும் குறையில்லாமல் போயிட்டு இருந்திருக்கும். ஆனால் அந்த கேது வந்த ஒரு 6 மாதத்துலேருந்து நிறைய சிந்திக்க ஆரம்பிச்சிருப்பீங்க, ஒரு ஞானம் கிடச்சிருக்கு, நிறைய அனுபவம் கிடச்சிருக்கும். இந்த தோல்வி, நிராகரிப்பு, அவமானம் எதில் தெரியுமா? காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு இது அதிகமாக கிடச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுவும் வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல இது நடந்திருக்கும். ஒரு சோர்வு அடைஞ்சிருப்பீங்க இந்த காதலால். அதனால் இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது இன்னும் 1 மாதத்துக்கு தான், அதுக்கப்புறம் சரியாக ஆரம்பிச்சிடும். இந்த காதல் காமம் அப்படிங்கிறது ஒரு வயசு தான். அந்த வயசுக்கு மேலே கல்யாணம்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா அதெல்லாம் கடந்து வாழ்க்கையில் முன்னேறத்துக்கான முயற்சியை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. திருமணம் புதுசாக ஆனவங்களுக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கும் கொஞ்சம் சவாலான காலகட்டம் தான். ஒரு பதட்டம், அமைதி இல்லாதது, ஒரு குழப்பம், மனப்போராட்டம் அதிகமாக இருக்கலாம், மனசு பாதிக்கப்படலாம் இந்த காலகட்டத்தில். மற்றபடி திருமணம் ஆனவங்களுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க, ஒரு லட்சியத்தை உருவாக்கிப்பீங்க. ஏன்னா அந்த வயசில், அந்த இளம் வயசில், திருமணத்திற்கு முன்னாடி அந்த காதல் காமம் தான் எல்லாமேன்னு தோண வைக்கும். இந்த உலகமே அதுதான். அந்த காதலில் ஜெயிச்சிட்டா, அந்த காமத்தில் ஜெயிச்சிட்டா நாம் சாதிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம்னு நினைக்க வைக்கும். அது ஒரு நிலையை கடந்ததுக்கப்புறம், திருமணம் ஆனதுக்கப்புறம் அல்லது அந்த டார்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் இவ்வளவு தானா, அடுத்ததான் வர கஷ்டம் எல்லாமே நமக்கு கண்ணுக்கு தெரியும். பொருளாதார பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, இப்படி பொதுவான குடும்ப பிரச்சனைகள் வரும்போது தான் நம்ம அதிலிருந்து வெளியில் வருவோம். அந்த ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு 10ஆம் வீட்டில். அதே நேரத்தில் வேலை தொழிலில் பல தடைகளை கொடுக்கும், பல போராட்டங்களை கொடுக்கும், சவாலோடு செயல்பட வேண்டிய காலகட்டம் இது. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த 1 வருஷத்துக்கு கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும். இந்த சவால்லேருந்து வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வெற்றி தான். கண்டிப்பாக உங்களுக்கு அத்தனை செல்வங்களும் சுகமும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. தவறாக புரிஞ்சுக்கிட்டு சண்டை போட வேண்டியது வரும், கோபம் வரும், அடுத்தவர்கள் சொல்கிறத நம்ம கேட்போம், தாமதமாகும், அதில் ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு தாமதமாகும், தொழிலில் லாபம் வர்றதுக்கு தாமதமாகும், ஒரு மனசோர்வை கொடுக்கும். அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த 2026 நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற கடின உழைப்பு, புத்திசாலித்தனம் அதையும் கொடுக்கும். உங்கள் மனசுப்படி இந்த கேது வேலை செய்யும். நீங்கள் சோர்ந்து போயிட்டீங்கன்னா அது சோக கதையாகவே சொல்லும். நீங்கள் உற்சாகம் ஆகிட்டீங்க அப்படின்னா ரொம்ப மோட்டிவேஷன் கதையாக சொல்லும் கேது. அதுதான் நம்ம மைண்டுக்கு அந்த மாதிரி விஷயங்களாக காட்டும். நீங்கள் நிறையா கவனிச்சிருப்பீங்க, நாம் சோகமாக இருந்தால் நடக்கிறதெல்லாம் கஷ்டமான சம்பவங்களாக சூழ்நிலையாக நடக்கும். உற்சாகமாக சந்தோஷமாக இருந்தால் அது மாதிரியான சம்பவங்கள் நடக்கும். இது நிறைய நம்ம பார்த்துருப்போம். அதனால் உங்களுடைய எண்ணமும் செயலும் என்ன சொல்லுதோ அதன்படி இந்த கேது பகவான் உங்களுக்கு கொடுப்பார். விநாயகரை எப்பொழுதுமே மனசில் வச்சுக்கிங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், குலசாமியே கும்பிட்டாலும் சரி, விநாயகரை கும்பிடுங்க. கேதுவுக்கு தெய்வம் விநாயகர். அதனால் விநாயகரை வணங்கிட்டு எதையுமே ஆரம்பிங்க. எந்த கோவிலுக்கு போனாலும் விநாயகரை முதல்ல வணங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மனசில் நினச்சிக்கங்க, எந்த தடையவும் கொடுக்காம வெற்றியை கொடுப்பார். அடுத்தது ராகு. 4ஆம் வீட்டில் ராகு சொத்துக்களையும் சுகங்களையும் எப்படியாவது குடும்பத்துக்கு கொண்டு வரணும், நம்ம வாழ்க்கை கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சியை கொடுக்கக்கூடியது. ஏதோ ஒரு வீடு கட்டணும், ஏதோ ஒரு வண்டி வாங்கணும், ஏதோ அப்படி நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. இந்த ராகு 4ஆம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களது சொத்து, வீடு, வாகனம், சுகம் இதெல்லாம் நிறையா பெருசாக ஆக்கணுங்கிற எண்ணம் கொண்டு வந்திருக்கும். அதுக்காகவே போராடிட்டு இருப்பீங்க. பல போராட்டத்துக்கு கேதுங்க தடை போட்டுக்கிட்டே இருக்கார். நிறைய ஆசை, பேராசை, கேது தொழிலங்க தடை போட்டுட்ருக்காரு. சில நேரத்தில் அவசரப்பட்டு நமக்கு சீக்கிரம் முன்னேறணும், நம்ம தவறான பாதைக்கு கூட போயிருப்பீங்க அல்லது கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா நிறைய ஆசைப்பட்டாச்சு, ஆசை மட்டும் இல்லை பேராசைப்பட்டாச்சு. அதனால் கேது தடுப்பார், ராகு அதிக பேராசையை கொடுப்பார். அப்போ அதுக்கு இடையில் நீங்கள் சிக்கி தப்பிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அப்போ என்ன முக்கியம்? நிதானத்தோடு சிந்திச்சு செயல்படுறது ரொம்ப முக்கியம். அதிகாரத்து மேலே ஆசை வரும், அரசியலில் ஈடுபாடு வரும், தொழில் ரீதியாக ஒரு வேகம் வரும்,
வேலையில் பயங்கர சுறுசுறுப்பாக வேலை செய்வீங்க. அப்போ எல்லாமே காரணம் என்னென்னா ஒரு பேராசையை கொடுக்கும், அல்லது இது பேராசைன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு உற்சாகத்தை கொடுக்கும், அதீத உற்சாகம். குடும்பத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு செயல்படணும். ஏன்னா சுகஸ்தானம் நிறைய எதிர்பார்ப்பு ஆக ஆக குடும்பத்துக்கிட்டே இருந்து கொஞ்சம் விலக ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய பேராசையை நோக்கி நீங்கள் பயணம் செய்யும்போது சுகத்தை விட்டுருவீங்க. சுகம் எங்கே கிடைக்கிது? குடும்பத்தில். குடும்பத்தை விட்டு விலகி செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. திடீர் லாபம் கிடைக்கும், நிறைய உயர்வு உண்டு. தொழில் ரீதியாக நிதி ரீதியாக உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். ஜாக்பாட்லாம் உண்டு. திடீர்னு அதிர்ஷ்டங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு எந்த துறையாக இருந்தாலும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதே நேரத்தில் அந்த குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டு உங்களுடைய லட்சியத்தையும் அந்த ஒரு கடிவாளம் போடணும். அவ்வளவுதான். கடிவாளம் போட்டிங்க அப்படின்னா ரெட்டை மாட்டு வண்டி மாதிரி நம்முடைய ஆசையும் குடும்பமும், நம்முடைய வேலையும் குடும்பமும், இதெல்லாம் ரெட்டை மாட்டு வண்டி மாதிரி. 2 மாடும் சரியாக போனால் தான் அந்த வண்டியே போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேரும். ஒரு மாடு முன்னாடி போச்சுன்னா இன்னொரு மாடு படுத்துக்கும், நடக்க முடியல அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதுமேங்க 12 வீடுகள் நம்ம வாழ்க்கையை ஒவ்வொரு அங்கமாக சொல்லும், ஒவ்வொரு பகுதியாக. வேலை, தொழில், முயற்சி, கணவன் மனைவி, அதிர்ஷ்டம், தாய் தந்தை, பூர்வீகம், லாபம், இப்படி ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லக்கூடியது. உண்மையிலேயே ஒரு மனிதன் சரியாக செயல்படணும் அப்படின்னா, திறமைசாலி யார் அப்படின்னா, இது எல்லாத்தையும் சமமாக கொண்டு போகிறவங்க தான் திறமைசாலிகள். ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டு அதில் அதிக ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் படுத்துக்கும். வேலையில் அதிக ஆர்வம் காட்டினா குடும்பத்திலேருந்து விலக வேண்டியது வரும். குடும்பத்தில் அதிக ஆர்வம் காட்டினா வேலை தொழிலில் கவனம் செலுத்த முடியாமல் பொருளாதாரம் கம்மியாகும். தாய் தந்தையை நம்ம அதிகம் கவனித்தோம் அப்படின்னா கணவன் மனைவி உறவில் சிக்கல் வரும். கணவன் மனைவி சொல்கிறத பேச்சை கேட்டுக்கிட்டோம் அப்படின்னா தாய் தந்தை, அக்கா தங்கை உறவுகள் பிரச்சனை வரும். அப்போ அந்த மாதிரி அனைத்தையும் நம்ம சமமாக கொண்டு போகிறது தான் நம்முடைய மிகப்பெரிய வலிமை. அதெல்லாம் ஒரு சூட்சமம், அது ஒரு திறமை அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு எல்லாமே நமக்கு முக்கியம், எதுக்கும் நம்ம அடிமையாகிடக்கூடாது, எதையும் அதிகமாக நம்ம சிந்திச்சிடக்கூடாது, எதுவும் நம்ம வாழ்க்கையில் அதிகமாக பாதிச்சிடக்கூடாது, எல்லாத்தையும் ஒரே லெவலில் கொண்டு போகிறது தான் நமக்கான திறமை. அடுத்து 5ஆம் வீட்டில் சனி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ரொம்ப ஒழுக்கமானவராக, அனுபவசாலியாக உங்களை இந்த வருஷம் காட்டும். எல்லாம் தெரிந்த ஞானியாக நீங்கள் பேசுவீங்க. உங்கள் பேச்சில் ஒரு சூட்சமம் இருக்கும், ஒரு தெளிவு இருக்கும், நிறைய யோசித்து பேசுறது மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். உண்மையிலே நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் யோசித்து பேசுவீங்க. அது உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பாடமாக இருக்கும். உங்கள் குழந்தைகள் அதை பார்த்து அதை கேட்டு அது மாதிரியே வளருவாங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அனுபவம் தான் உங்கள் குழந்தைகளை உருவாக்கும். உங்களுடைய கௌரவத்தை இந்த சனி பகவான் மீட்டு கொண்டு வரப்போகிறார் இந்த ஆண்டு. ஒரு பொறுப்பான தந்தையாக, ஒரு பொறுப்பான தாயாக, ஒரு பொறுப்பான அம்மாவாக, ஒரு பொறுப்பான அக்காவாக, அண்ணனாக, தம்பியாக, இப்படி இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெயர் எடுப்பீங்க. குடும்பத்தில் வேலை, தொழில், கடமை, இலக்குகள், பொறுப்புகள், குறிக்கோள்கள், இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இதை பற்றிலாம் யோசித்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் இது. சனி உங்களை நிறைய உழைக்க வைக்க போகிறார், நிறைய கஷ்டப்பட வைக்க போகிறார். ஒரு நம்பிக்கையை கொடுத்து இந்த உலகத்தில் எப்படி வாழ முடியும், எப்படி வாழணும் அப்படிங்கிற ஒரு பாடத்தை கற்பிக்க போகிறார். ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் ஓவராக உழைச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வருமானம் உண்டு. வருமானம் கிடைக்காம சலிப்படைய வைக்கும், சோர்வாக்கும். என்னைக்கா இருந்தாலும் நம்ம உழைப்புக்கேற்ற ஊதியம் உண்டு அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல்பட்டீங்க அப்படின்னா எதுவும் உங்களை பாதிக்காது. எப்பொழுதுமே வெற்றி மேல் வெற்றி தான் இந்த வருஷம். சரி, இந்த கிரக அமைப்புகள்லாம் நல்லா இருக்கு, எல்லாமே தானாக நடந்துடும் அப்படின்னா அப்படி மட்டும் யோசிச்சிடாதீங்க. உங்களது முயற்சி, முழு முயற்சியும் இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா 2026 மிகப்பெரிய ஆண்டா, சாதனை ஆண்டா உங்களுக்கு இருக்கும். இல்லை எதுவுமே செய்யாமல் எல்லாம் கிரகம் பார்த்துக்கும் அப்படின்னா இந்த சம்பவம் தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். விஜய் இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு தன்னுடைய மிஷன் என்ன அப்படின்னு வெளியிட்டார். அதாவது அவர் சொன்னது என்னன்னா, வீட்டுக்கு ஒரு வாகனம் இருக்கணும், வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை இருக்கணும், எல்லாருக்கும் வீடு இருக்கணும், வீட்டுக்கு ஒரு காராவது நிற்கணுங்கிறது எங்களுடைய கொள்கை. இப்படி பல விஷயங்களை சொன்னாரு. ஆனால் இருக்கிற கூமட்டைகள்
யாரு. அதை புரிஞ்சுக்கிட்டே தப்பான நோக்கத்தோட மக்கள் மனசுல மாத்தி புரிய வைக்கிறாங்க. அவர் வீடு வாங்கி கொடுத்துருவாரு, வீட்டுக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துருவாரு, வீட்டுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்துருவாரு, எல்லாருக்கும் வேலை கொடுத்துருவாரு, இப்படிதான் சொல்றாரு. இது முடியுமா அப்படின்னு அவர் பேரை கெட்ட பேரா மாத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவர் சொல்ல வந்தது என்னன்னா, இதையெல்லாம் ஒரு குடும்பத்துக்கு உருவாக்கி கொடுக்கிற அளவுக்கு பொருளாதாரத்தை முன்னேற்றுவோம். வாழைப்பழத்தை உரிச்சு கொடுக்க மாட்டோம், வாழைப்பழத்தை எப்படி விளைவிச்சு அதை சாப்பிடணும்னு சொல்லி கொடுப்போம், மீனை பிடிச்சு கொடுக்க மாட்டோம், மீன் எப்படி பிடிக்கணும்னு சொல்லி கொடுப்போம் அப்படின்னு தான் அவர் சொன்னார். ஆனால் இங்கே இருக்கிற சூழ்ச்சி மிகுந்த வாதிகள், எதிராளிகள் அவர் பேரை கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அதை வாங்கி கொடுக்குறனாரு, இதை வாங்கி கொடுக்குறனாரு, அதெல்லாம் முடியுமா அப்படிங்கிறாங்க. அதாவது அவர் வாங்கி கொடுக்கல, அந்த தகுதியை வளர்ப்போம் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி தான் நாம் சொன்ன இந்த அமைப்புகள் எல்லாமே கிரகங்கள் உங்களுக்கு கொடுத்து விடாது. உங்களது முயற்சிக்கு துணையாக இருந்து நீங்க எது செஞ்சாலும் அதுல நல்ல பாதையை காட்டி உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்து, ஒரு சுறுசுறுப்பை கொடுத்து, உங்களால முடியுங்கிற தன்னம்பிக்கையை கொடுத்து, ஒரு ஆற்றலை கொடுத்து ஜெயிக்க வைக்கும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவுடைய அடிநாதம். அதை விட்டுட்டு இவ்வளவு சொல்லிட்டீங்க, நான் கண்டிப்பா ஜெயிச்சிருவோம், ஆட்சி அமைச்சிருவோம், புகழ் அடைஞ்சிருவோம் அப்படின்னு அமைதியா இருந்துடாதீங்க. கஷ்டப்படுங்க, வாழ்க்கையில கண்டிப்பா உங்கள் கொடி பறக்கும். அதே போல இந்த பரிகாரம் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. நான் முன்னாடி சொன்ன நவக்கிரக பரிகாரம் அப்படின்னு இந்த 2026ஆம் ஆண்டு வழிபாடு பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம எவ்வளவோ கோவிலுக்கு போகிறோம், தெய்வங்களை வணங்குறோம், வீட்லேயும் வழிபாடு நடத்துகிறோம். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடுறோம், நவக்கிரக வழிபாடை மறந்துடுறோம். ஏன்னா நவக்கிரக வழிபாடு செய்யும்போது தான் அது முழுமையான பலனை நமக்கு கிடைக்கும். தெய்வங்கள் என்னதான் நமக்கு அருளை கொடுத்தாலும் அதை செயல்படுத்தக்கூடிய அந்த வலிமை, பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குன்னா நவக்கிரகத்துக்கிட்ட தான் இருக்குது. அதனால் நம்ம கோயிலுக்கு போகும்போது நிறைய பார்த்துருக்கலாம், நிறைய பேர் போவாங்க. ஆனால் நவக்கிரகத்தை சுற்றி வர்றது சில பேர்களாக தான் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக கோவிலுக்கு போகும்போது நவக்கிரக வழிபாடு நடத்துறது மிக சிறப்பு. 9 முறை சுற்றி வந்துட்டு வணங்கிட்டு வாங்க. அப்படி கோவிலுக்கு போக முடியாதவர்கள் வீட்டிலேயும் நவக்கிரக வழிபாடு செய்யலாம். எதனால் செய்யணும் அப்படின்னா, நம்முடைய பூர்வ புண்ணியத்தின்படி நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிற கிரக நிலை அமைஞ்சிருக்கும். எல்லாருக்குமே நவக்கிரகங்கள் சாதகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சாதகமாக இருந்ததுன்னா நம்ம கோடீஸ்வரன் வீட்டில் பிறந்து கஷ்டமே இல்லாமல் நம்ம வளருவோம். அதனால் அதிகபட்சம் பேர் சாதகமாக இல்லாமல் பாதகத்தோடு இருக்கும், பல தோஷங்கள் இருக்கும். அதனால தான் நிறைய பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் இருக்குது. கோவிலுக்கு போக முடியாதவங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அப்படி பரிகாரம் முறையாக நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா திடீர் பிரச்சனை, மன அழுத்தம், உடல் உபாதை இதெல்லாம் நீங்கி அமைதியும் நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்கும். கிரக தோஷங்கள் நீங்கும். அதனால் இந்த நவக்கிரக வழிபாடை இந்த வருஷம் செய்யணும் அப்படின்னா இந்த காலகட்டம் மிக அற்புதமான காலகட்டம். ஏன்னா மார்கழி மாதம் போயிட்டுருக்கு, வருஷத்துடைய ஆரம்பம். அப்போ இந்த மார்கழி மாதத்தில் 48 நாள் எடுத்துக்கங்க. 48 நாளும் இந்த நவக்கிரக வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா இந்த வருஷமே உங்களுக்கு ஒரு யோகமான வருஷம். நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு முழு ஒத்துழைப்பை இந்த நவக்கிரகங்கள் கொடுக்கும். இதில் எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு தேவையே இல்லை. அப்போ என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்திருச்சு குளிச்சிருங்க. இதில் நம்பிக்கை இருக்கணும், முழு ஈடுபாடு இருக்கணும். காலையில் எழுந்திருச்சு குளிச்சுட்டு ஒரு நல்ல ட்ரெஸ், துவைச்ச ட்ரெஸ்ஸாக உடுத்திக்கிட்டு பச்சரிசி மாவால் கோலம் போடுங்க வாசலில். அது எந்த நேரமாக இருந்தாலும் இருக்கலாம், 5 மணி 6 மணி இப்படி எந்த நேரமாக இருந்தாலும் இதை செய்யுங்க. பச்சரிசி மாவால் வாசலில் கோலம் போடுங்க. இது ஏன் அப்படின்னா உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, இது நம்முடைய தமிழ்நாட்டுடைய பாரம்பரியம். அதை விட மிக முக்கியமானது, ஒரு கோலம் போடுறீங்க அப்படின்னா 1000 பேத்துக்கு அன்னதானம் வழங்கின புண்ணியம் நமக்கு கிடைக்கும். ஏன்னா 1000 பேத்துக்கு நமக்கு உதவி செய்யறதுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லை, சூழ்நிலை சரியில்லை அப்படின்னா அந்த கோலம் போடும்போது பறவைகள், பூச்சிக்கள், எறும்புகள் இப்படி 1000 உயிரினம் அதை சாப்பிடும். இந்த கிரகங்களுக்கு உயிரினம் எதுவாக இருந்தாலும் இருக்கலாம். பறவையும் உயிரினம் தான், செடியும் கொடியும் உயிரினம் தான், விலங்குகளும் உயிரினம் தான், மனிதர்களும் உயிரினம் தான். அப்படி அதுக்கு உதவி செஞ்சால் 1000 பேத்துக்கு அன்னதானம் செய்த உதவி நமக்கு கிடைக்கும். அதனால் பச்சரிசி மாவால் கோலம் போட்டு அந்த புண்ணியத்தை முதல்ல நம்ம தேடிக்குங்க. அது மட்டும் இல்லை, 33 கோடி தேவர்களையும் நம்ம வீட்டுக்கு வரவழைக்கிறதா ஒரு சம்பிரதாயம். இந்த பச்சரிசி மாவால் கோலம் போட்டு நம்ம வீட்டுக்குள்ளார வர்றது, அதாவது வரவேற்பு. வீட்டுக்குள்ளார வந்துட்டு மறுபடியும் அங்கே இருக்கிற பூஜை அறையில் கோலம் போட்டுக்குங்க. உங்களுக்கு 48 நாளும் கோலம் போட முடியாது, பச்சரிசி மாவை அரைச்சி கோலம் போட முடியாது அப்படின்னா இந்த நம்பரை பார்த்துங்க, ஒரு அற்புதமான வாய்ப்புங்க. பச்சரிசி மாவை அரைச்சி கட்டியாக உங்களுக்கு கொடுக்குறாங்க. அது கூட 9 நவ பொருட்கள், அதாவது 9 விதமான பூஜை பொருட்களை கலந்து ஒரு தெய்வீகத்தன்மையோட இந்த கோலமாவு கட்டியை கொடுக்குறாங்க.
இந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள். 9043688626 ஈசான் குட் பேபி. இவங்கள்ட்ட வாங்கி பயன்படுத்துங்க. இவங்கள்ட்ட இன்னும் பல பூஜை பொருட்கள், உணவுப் பொருட்கள், மசாலா, எண்ணெய் வகை, நெய், அப்புறம் வெயிட் லாஸ் பவுடர், வெயிட் எனர்ஜி பவுடர், இப்படி நிறைய வகையான ப்ராடக்ட் இவங்கள்ட்ட இருக்குது. முக்கியமாக பூஜை பொருட்களில் சுத்தமான பூஜை பொருட்கள், பாரம்பரியமான கலப்படம் இல்லாத சுத்தமான பொருட்களை இவங்க பயன்படுத்துகிறாங்க. அதுவும் மூலிகை கொண்டு தயாரிக்கப்பட்ட பஞ்சதீப எண்ணெய், பஞ்சகாவிய விளக்கு, பஞ்சகாவிய சாம்பிராணி, அகர்பத்தி, சூடம், இப்படி பல வகையான பூஜை பொருட்கள் இருக்குது. வாங்கி பயன்படுத்திக்கிங்க. அடுத்தது கோலம் போட்டுக்கிட்டு எல்லா சாமி படத்துக்கும் பொட்டு வச்சுக்கிங்க. முடிஞ்ச பூவால் அலங்கரிச்சிக்கிங்க. முதல்ல விநாயகரை வணங்கிங்க, அப்புறம் குலதெய்வம், அடுத்தது இஷ்ட தெய்வங்கள், இதெல்லாம் வணங்கிட்டு நவக்கிரகத்தை வணங்குங்க. வணங்கிட்டு அமைதியாக உட்காருங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. 16 முறை சொல்லுங்க. ஓம் ஹ்ரீம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனிப்யஜ ராகவே கேதவே நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 48 நாள் 16 முறை சொல்லுங்க. ஒரு நாளைக்கு 16 முறை சொல்லுங்க. வாழ்க்கையில் வறுமை, பிணி, பகை எல்லாமே நீங்கி 16 செல்வங்களையும் உங்களுக்கு பெற்றுத்தரும். மிக முக்கியமான அற்புதமான ஒரு மந்திரம் இது. பரிகாரமும் கூட. இந்த வருஷம் ஜெயிக்கணும் அப்படின்னா, இந்த வருஷத்துடைய ஆரம்பத்திலேயே ஜெயிக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்தவங்க இதை செய்யுங்க. சரி, இந்த மந்திரத்தை சொல்றதுக்கு உச்சரிப்பு வராது அப்படின்னா இப்படி கூட நீங்க உச்சரிக்கலாம். அதாவது 7 நாளையும் நீங்க சொல்லலாம். 7 கிழமைகள்: ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ராகு, கேது, நவக்கிரக சகாய நமக. இதுதான் மந்திரம். அதை சொல்லலாம் அல்லது இதை சொல்லலாம். 16 முறை சொன்னீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் நவக்கிரகத்தால் உங்களுக்கு இல்லாமல், அப்படியே பிரச்சனைகள் வர வேண்டிய விதி இருந்தாலும் அதை குறைச்சி உங்களால் தாங்கக்கூடிய அளவுக்கு, எளிமையாக்கக்கூடிய அளவுக்கு இந்த நவக்கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். மொத்தத்தில் இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, வளர்ச்சி பாதையில் உங்களை அழைச்சிட்டு போகும். நிறைய அனுபவங்களை கொடுத்து உங்களை சீர்படுத்தி தன்னம்பிக்கையோட, தைரியத்தோட, எதையும் எதிர்கொள்ளக்கூடிய வலிமையோட இந்த ஆண்டு உங்களை கொண்டு போகும். நெடுநாள் கனவு நனவாக்குவதா இருக்கும். ஒரு உறுதி எடுத்து லட்சியத்தோட பல வாய்ப்புகளை உருவாக்கிக்கிட்டு, ஒரு திட்டமிடுதலோட தேவைகளை தெரிஞ்சுக்கிட்டு, அதற்கான பயிற்சி எடுத்துக்கிட்டு, கடினமான உழைப்பையும் கொடுத்து கண்டிப்பாக வாழ்க்கையில் யாரும் எட்ட முடியாத தூரத்தை எட்டி வெற்றி பெற போறீங்க. அதாவது ஒன்று புரிஞ்சுக்கணும், ஆற்றுல இறங்கினாதான் நீச்சல் கற்றுக்க முடியும். இறங்கிறதுக்கு முன்னாடி கற்றுக்கவே முடியாது. அதனால் வாய்ப்பு வந்தாதான் நான் உழைக்க ஆரம்பிப்பேன், ஜெயிக்க ஆரம்பிப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கணும். வாய்ப்பை உருவாக்குங்க. நம்ம நினைக்கிற நேரத்தில் அந்த வாய்ப்பு வராது, எதிர்பாராமல் வரும். அதை நம்ம பயன்படுத்திக்கிறது தான் நம்முடைய புத்திசாலித்தனம். அந்த வாய்ப்புங்கிறது வரும் போகும், காத்துக்கிட்டுலாம் இருக்காது. நாம் விழிப்புணர்வோட அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேற தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் நீங்கள் ஏற்படுத்திக்கணும். அதுக்குத்தான் நம்முடைய தன்னம்பிக்கையோடு சேர்ந்து இந்த தெய்வ வழிபாடும் முக்கியமானது. அதனால் கவலைப்படாதீங்க. நீங்கள் நம்பின கடவுள் உங்களை தூக்கி விடுறதுக்கு ரெடியாக இருக்குது இந்த ஆண்டு. அதனால் கீழே விழுவது எதற்கு? வேகமாக எழுந்திருக்கிறதுக்கு தான். அதனால் விழுறதை பற்றி கவலைப்படாமல் தோல்வி அடையும் போதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் எண்ணங்களோட இருந்தீங்க அப்படின்னா எந்த தோல்வி வந்தாலும் ஜெயிக்கலாம். தோல்வியை நினச்சி மனசில் கொண்டு போய் அழுத்தி வச்சுக்காதீங்க. தோல்விகளை மனசுக்குள்ளார போட்டு புதைக்காதீங்க. முடியாது, கஷ்டம், நடக்காது அப்படிங்கிற சொல் உங்கள் அகராதியிலேருந்து தூக்கி எறியுங்க. அப்படி பேசுகிற உறவுகளையும் நண்பர்களையும் உதறி தள்ளுங்க. உங்கள் வெற்றிக்காக நீங்கள் மட்டுமே தனியாக உழைக்க வேண்டிய காலம் இது. அதனால் வாசல்ல காத்திருக்கு உங்கள் வெற்றி. மகிழ்ச்சியோடு ஏறி பயணம் செய்யுங்கள். இந்த 2026 நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.